ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். அனைவருக்கும் குருவார வணக்கம். தேங்க்யூ அப்பாடா. எனக்கு தெரிஞ்சு வாரம் முதல்ல ஒரு 10 பேர் தான் தட்டிட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் கூடி இருக்குது தட்டுறது. அதனால வாழ்த்துக்கள். கைத்தட்டின அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே பாராட்டணும், எல்லாருமே உங்களை பார்த்து கைத்தட்டணும்னு நான் வேண்டிக்கிட்டு சுவாமியோடைய அற்புதமான செவிவெளி செய்தி கதை. முதல்ல இந்த செவிவெளி செய்தி கதைனா என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செவிவெளி செய்தி கதையை கேட்கும்போது, அதை உள் வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய 7 சக்கரங்கள் நல்லபடியாக இயங்கும். நீங்கள் தியானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தியானமே பண்ண முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த செவிவெளி செய்தியை நீங்கள் ஆழமாக கேட்டீங்கன்னாலே தியானம் செய்ததற்கு சமமான. என்ன காரணம் அப்படின்னா, பாபா சொல்ல நான் சொல்கிறேன், பாபா சொல்ல நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 3 பேர் தான் இங்கே கேட்குறோம். 3 பேர் தான் கேட்குறோம். ஃபஸ்ட்டு சொல்கிறார் நான் கேட்குறேன்னா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குறீங்களா, அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்குறாங்களா, அப்போ மொத்தமே 3 பேர் தான் கேட்குறாங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சிவன், பிரம்மா, விஷ்ணுவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை ரொம்ப அழகாக சித்ரா பௌர்ணமி வேறு வருது. இந்த சித்ரா பௌர்ணமினாலே ரொம்ப விசேஷம். எல்லா புருஷன் பொண்டாட்டியும் அது அந்த அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நிறைய ஓடும். இப்போ தான் ஆறு இல்லை, ஆறும் இல்லை, ஆற்றுல மணலும் இல்லை, அது வேறு விஷயம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி நிறைய ஓடும். இந்த நல்ல ஆற்றோரமாக இல்லை கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புருஷ மண்டாட்டியாக போய் உட்காந்துருப்பாங்க. நல்லா அது இப்போ இங்கே தாத்தாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படியே பார்த்து உட்காந்துக்குவாங்க. ஒரு பாட்டு கூட இருக்குது, ராஜ்கிரண் பாட்டு. என்ன பாட்டுமா? என்ன வேற லெவல்மா நீங்கள். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்டு நீயும் தாளம் போடுன்னு வரும். அது ஃபுல் லைன் எனக்கு தெரியாது அவ்வளோதான். அந்த பாடலை பார்க்கும்போது நிறைய கணவன் மனைவிகள் ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். குடும்பத்தோடய இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் கணவன் மனைவி மையமாக என்ன பண்ணுவாங்களாம், நிலா வெளிச்சத்தில் சாப்பாடு. மலரும் நினைவுகள் ஆயிடுச்சு. மறக்குமா நினைவுகள். உனக்கு என்னம்மா பிரச்சனை? முறுக்கு வேணுமா? முறுக்க. இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கணவனும் மனைவி எங்கே அந்த மாதிரி ஆத்தோரமாக போய் உட்கார முடியுமா? ஒன்றில் போய் மணலில் தான் உட்கார முடியும். அப்படி மணல் எப்படி இருக்குது இருக்கு, இல்லை கொதிக்குது, எல்லாம் ஒன்றும் முடியாது. எல்லாம் நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போங்க அப்படின்னா வெறும் மொட்டை கடை தாங்க இருக்குது, ஒன்றும் இல்லைங்கன்பாங்க. இருந்தால் எல்லா கணவன் மனைவியும் சித்ரா பௌர்ணமி என்று கட்டாயமாக சிவன் பார்வதி ஆலயத்திற்கோ மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆலயத்திற்கோ நிச்சயமாக செல்ல வேண்டும். போய் என்ன பதிலே காணோம், அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க என்னையவே. நான் போகிறேன் நீங்கள் வரீங்களா? ரைட், சந்தோஷம். எதுக்காக போகணும் அப்படின்னா, ஒரு சித்ரா பௌர்ணமி நன்னாளில் தான் நம்மளுடைய கணவனுடைய தோஷமும் மனைவியினுடைய தோஷமும், அதாவது புராண கதைகள் நிறைய சொல்லலாம், அதற்கான நேரம் இல்லை. கணவனுடைய தோஷமும் மனைவியினுடைய தோஷமும் ஆலயங்களுக்கு சென்றே ஒருவரை ஒருவர் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது அவங்க கர்மால இன்னும் சண்டைகள் வராமல் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு நாள். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு உறவு எது அப்படின்னா அம்மானு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் கிடையவே கிடையாது, புருஷ முன்னாடி உறவு தான். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவியாகவும் மனைவி கணவனாகவும் இருக்க வேண்டும் என்பது சாயினுடைய திருவாக்கு. ஒரு புருஷ பொண்டாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும், பொண்டாட்டி புருஷனாக இருக்கணும். ஆமா தானே சத்யநாராயணன்? எப்போவுமே அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அப்படியே புருஷன் தான் அப்படின்னா அவ்வளோதான். இதில் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட அந்த தம்பதியருக்குள்ளே தான். ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசான்னு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போனோன்னா வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உளவியல் ரீதியாக வேலைக்கு போனால் நீ சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நீ பண்ணுறியா நான் பண்ணுறேன், நான் எதிர்த்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சூழல் ஆயிடுச்சு. ஆனால்
அந்த காலத்தில் இந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பாபா இன்னைக்கு அற்புதமான ஒரு சிறுவிழி செய்தி கதையில் ஒரு தம்பதியரை பற்றி உங்ககிட்ட சொல்ல இருக்கிறார். இந்த சித்ரா பௌர்ணமி எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அப்படின்னு. இந்த கதைக்கு சுவாமி என்ன தெரியுமா சொல்றாரு? அமாவாசை பௌர்ணமி கதைங்கிறார். இந்த கதையோட பேரு அமாவாசையும் பௌர்ணமியும் அப்படிங்கிறார். என்ன அமாவாசை? ஒருத்தன் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தான். ஒரே பையன், அவங்க அப்பா அம்மா. அவங்க வம்சத்துல, அவங்க பரம்பரையில எல்லாரும் கரிசெட்டியாட்டம் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கரிசெட்டியாட்டம். எல்லாரும் கரிசெட்டியா இருக்கிறதுனால அந்த ஊர்ல அந்த பையனை, அந்த வியாபாரம் பண்ற பையனை பார்த்தா அமாவாசை அமாவாசைன்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அமாவாசை போறான்டா, அமாவாசை போறான்டான்பாங்க. நம்ம சினிமாவில் கூட நிறைய பார்த்துருப்போம்ல, அமாவாசை. அது மாதிரி அவன் அமாவாசை அவனுக்கு ஒரு ஃபீல் ஆயிடும். எப்பவுமே நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் 12ஆம் வகுப்புக்கு மேலே அவனால் போக முடியல. ஆனால் அவங்க அப்பா ஒன்று சொல்லுவார், நீ கருப்பா இருக்கன்னு நினைச்சு கவலைப்படாத, நீ பொறுப்பா இரு, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்பார். நீ பையன்டா, நீ சிங்கண்டா, கருப்பா இருக்கன்னு என்ன நினைக்கிறேன். ஆனால் அவன் அந்த பையன் சொல்லுவான், நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, ஏமா என்ன கருப்பா பார்த்தேன்னு ரஜினி கேட்பாரு. ஆனால் அதை விட கருப்பு, அது வேற விஷயம். நான் சொல்றது கருப்பா பயங்கரமாக இருக்கான், இவன் பயங்கரமாக கருப்பாக இருக்குங்கிற மாதிரி. அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ரொம்ப கருப்பு. கருப்புனா சாதாரண கருப்புல, அப்படி போனாலே அட்டை கருப்புன்னு பாங்கல்ல, அப்பா ஸ்லேட்டு மாதிரி இருக்காண்டா, யாரா அப்படின்பாங்க. அவனுக்கு திருமண வயது வருது. 12ஆம் வகுப்பு வரை தான் தன்னுடைய அப்பாவுடைய தொழில், அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு போறாரு. திருமண வயது வருது. 12ஆம் வகுப்பு மேலே படிக்கலை, குடும்ப சூழல் காரணமாக. நல்லா ஓரளவுக்கு இல்லங்காம பணம் சம்பாரிச்சிட்டாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குது, ஒரு சொந்த வீடு இருக்குது. இல்லங்காம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதானே வேணும். கடன் இல்லாத வாழ்க்கை இதுதானே வேணும். இப்போ 25 வயசு வந்த உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தலான்டான்னு. இன்னும் அவங்க அப்பா அப்படி உட்காந்துட்டு கேட்குறாரு, ஏண்டா உனக்கு பொண்ணு எந்த மாதிரிடா வேணும்னு. அட யாப்பா நீ வேற, நானே அமாவாசை ஊர் முழுக்க பேச்சு வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கே பொண்ணு கிடைக்குது. ஏதோ நீ பார்த்துப்பா, நல்ல இடமா பாருப்பா, உனக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிறவளா இருக்கணும், அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா பார்த்துக்கணும், அந்த மாதிரி நீயே பாருப்பா அப்படின்ட்டார். ஏன்னா இவரை தான் யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. ஊருக்குள்ளே இவர் பேர் என்ன? அமாவாசை. எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, அமாவாசை வரான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கேலியும் கிண்டலும் இருந்தால் அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது முத அந்த அமாவாசைங்கிற அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, மாப்பிள்ளை வராங்க. அந்த ஒரு பையனுக்கு இருக்குமா இருக்காதா? பையனுக்கு இருக்குமா இருக்காதா? எங்களுக்கும் வெக்கம் வரும், நாங்களும் பொண்ணு பார்க்க இருக்குமா இருக்காதா? அவ்வளோ சிரிப்பாம என்ன பார்த்தா அவ்வளோ கனவுகளோடு போகிறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவருடைய செயினெல்லாம் எடுத்து நீ போட்டுக்கூடா, மோதிரத்தில் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி வாடா அப்படின்னு வர்றாரு. உட்காந்தோடனே பொண்ணு வருது. பொண்ணு வந்து பார்த்த உடனே காப்பியெல்லாம் வந்து டப்புன்னு போயிடுச்சு. இந்த மாப்பிள்ளை இப்படி முகத்தை கூட பார்க்கல, டப்புன்னு போயிடுச்சு. உள்ளே போய் கேட்டுருக்குறாங்க, ஏமா மாப்பிள்ளையை பார்த்தியான்னு. யார் மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த கருப்பாக உட்காந்துருக்கல அவர் தான் அப்படின்னு. அடையாளம் எப்படி? கருப்பாக உட்காந்துருக்காருல அவர் தான் மாப்பிள்ளை. கருப்பாக உட்காந்துருக்கிறவர் தான் மாப்பிள்ளைன்னு அடையாளம் சொன்னோடனே அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொல்லிச்சு, என்னெல்லாம் பாலுங்கணத்தில் தள்ளு பார்க்குறீங்களா? என்ன பாலுங்கணத்தில் தள்ள பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த கல்யாணம் என்ன ஆகுது? ரிஜெக்டட். கல்யாணம் புக்கே ஆகாது, நிச்சயமே ஆகலாம். நாங்கள் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்ட்டாங்க. இந்த பையன் வீட்டுக்கு போனோடனே நம்ம தான் பொண்ணு பார்த்துட்டு, பொண்ணு பிடிச்சி போச்சு, போய் படுத்த உடனே என்ன ஆகும்? லான்னு கனவு வரும். எப்பவுமே பாருங்க, புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்துக்கு போன உடனே ஒரு பட்டாம்பூச்சியா கிளு பறக்கும். என்ன சத்யநாராயணன்? ஆமாவா இல்லையா? அதே மாதிரி அவருக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. அவங்க அப்பாட்ட போய் அடுத்த நாள் கேட்குற, அப்படி அப்பா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குப்பா, எப்படியாவது ஓகே பண்ணுப்பா. அவரு தீவிரமான சிவபக்தர். யாரு? அவங்க அப்பா. அவர் சொல்றார், டேய் நான் கும்பிட்ற சிவன் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாரா, கவலைப்படாரா அப்படிங்கிறார்.
அப்புறம் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. இவர் டென்ஷன் ஆகிட்டார். யாரு? இவன் வேலை செய்கிற இடத்துலலாம் பிஸ்னஸ் தொழிலுக்கு போகிற இடத்துலலாம் மைண்டெல்லாம் எங்கே ஓடுது? அந்த பொண்ணு வருமா 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 அப்படி கணக்கு உள்ளுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை. அப்போலாம் சூசகமாக தானே சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஜாதகம் ஒத்து வரலைங்க, ஒரே வார்த்தை. பிடிக்கலைன்னா ஜாதகம் ஒத்து வரவில்லை. இதுக்கு பேர் தான் சாதகமாக பேசிக்கிறது. ஒத்து வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்பாவுக்கு பையன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு தயக்கமாய் போயிடுச்சு. பையன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சொல்றாரு, இவரு தான் சொல்லிவிட்டாரே, நான் கும்பிட்ற சிவன் கண்டிப்பா உனக்கு சேர்த்து அமைச்சு கொடுப்பாரான்ட்டார. ஒர்க் ஆகலை. பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. அப்புறம் பக்குவமா சொல்றாரு, டே தம்பி, ஜாதகம் ஒத்து வரலையாண்டா, ஏதோ அதில் கனியா, அதில் சனியா, இதில் கண்டமா, இதில் கண்டமா, அதில் ராகமா, இதில் கேதுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. தாத்தா இப்படி உட்காந்துக்கோ, தாத்தா இது உட்காந்துக்கோ, புரியல, அதனால் எனக்கு புரியல. இப்போ என்னதான் ஆச்சு? ஜாதகம் சரி அவ்வளோதானு உடனே மாப்பிள்ளை என்ன ஆவார்? சோகமாயிடுவார். இந்த லவ் பண்ணாமலே லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் யாரும் தெரியுமா? ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு முறையும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு கிடைப்பாள, அவள் கிடைப்பாள அப்படி நினைச்சு கிடைக்காம போகும்போது ஒவ்வொரு முறையும் லவ் பண்றாங்க. கிடைப்பாளா? ரைட், கிடைப்பாளானா எல்லாரும் சேர்ந்து ஓகே பண்றது தானே, அதுதானே கிடைக்கிறது. வருவாளானா லவ்வர் ஆயிடும். நம்ம ஓகே ஆகுதா இல்லையாங்கிறது தனிப்பட்ட இண்டிவிஜுவல். ஒரு பொண்ணை விரும்புகிறோம், அந்த பொண்ணு ஓகே ஆகுதா, அவள் வருவாள், அந்த பாட்டு ஓகே. இது கிடைப்பாளா? பெரியவங்களாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறது கிடைப்பாளா? கிடைக்கல. ஒரு வாரம் அப்படியே சோகமாக ஓட்டிட்டான். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஓட்டிட்டான். அவங்க அப்பா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வராரு, பொட்டை கட்டம் வாங்கிட்டு வராரு, அவனுக்கு பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வராரு, அது வாங்கிட்டு வர என்னமோ சொல்கிறேன். உட்கார், கவலைப்படாதா, புரோக்கர்கிட்ட சொல்லிக்கிறேன்டா, அவனுக்கு நல்லபடியாக அமையண்டா, நான் கும்பிட்ற சிவன் கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்பாரு அப்படின்னாரு. அடிக்கடி என்ன வார்த்தையை சொல்லிடுறாரு? நான் கும்புற சிவன் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாரா. சரி, மறுபடியும் என்ன பண்றாரு? ஒரு முகூர்த்த நாள் வரத்துக்கு முன்னால புரோக்கர் தகவல் கொடுக்குறாரு, ஏங்க இந்த இடத்துல பொண்ணு பார்க்க போறோம், வந்துருங்க அப்படின்னு. உடனே 2வது மறுபடியும் பொண்ணு பார்க்க போறாங்க. இந்த முறை அதே மோதிரம் அதே செயின் போட்டு விடுறாரு. அப்பா இது ராசி இல்லைப்பா, வேணாப்பா, நான் எப்பயுமே நான் ஃப்ரீயா வரப்பா அப்படின்ட்டு நார்மலா வர. அப்படி நார்மலா தலைகளை சீவிட்டு பவுடரையோடு அடிச்சுட்டு நெத்தில விபூதி இட்டுட்டு அந்த அமாவாசை வரார். பொண்ணு பார்க்க போயாச்சு, போய் உக்காந்தாச்சு. இந்த இடத்துல என்னாச்சு? ஒய் பிளட் சேம் பிளட். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு பார்த்த உடனே? ஆனா பொண்ணு செமையா இருக்கு, அழகா இருக்கு, அவனுக்கு பிடிச்சி போச்சு. ஐயோ, முதல்ல பார்த்த பொண்ணோட இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது. ஒருவேளை ஆண்டவன் அப்பா சொன்ன மாதிரி சிவன் இதை தான் மாத்தி விட்டாரோ, நான் கும்பிட்ற சிவன் கைவிட மாட்டாருன்னு சொல்லி இதானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா? கனவு. இவர் நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பா மொதல் நீங்க காமிச்ச பொண்ணோட இந்த பொண்ணு சூப்பர்ப்பா, நீங்க தான் சொல்றீங்கல்ல நீங்க கும்பிட்ற சிவன் கைவிட மாட்டாருன்னு. அது 2வது பொண்ணை பார்க்கும்போது தான்ப்பா எனக்கு தெரிஞ்சது. நம்மளதாமே சமாதானப்படுத்தி. அதே மாதிரி என்ன ஆகுது? ஒரு வாரம் கழிச்சு ஜாதகம் சரியில்லை, ராகுவும் கேதும் அங்க இருக்குது, புதனும் சுக்கிரனும் இங்க இருக்கிறான், அதனால உனக்கு செட் ஆகாது அப்படின்னு. அதே சீன். அப்பா உட்காந்துருக்காரு, பையன் எப்படா வீடு வந்த உடனே குளிச்சுட்டு வேலை வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே, தம்பி ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா சொல்லுப்பா. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பேசினாங்கப்பா. என்னப்பா? ஜாதகம் செட் ஆகலையா, அதனால வேற இடம் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. முகம் எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி இருந்துச்சு, சரி கிடைப்பாளா, அவள் கிடைப்பாள. 2வது அதை விட இது அழகு, அவள் கிடைப்பாள, கிடைக்கல. ராகுவும் கேது மாறி போச்சு, புதனும் சுக்கிரனும் மாறி போச்சு, அதனால கிடைக்கல.
உடனே அப்பா சேம் டைலாக், நான் கும்புற சிவன் உன்னை காப்பாற்றுவார், நான் கும்புற சிவன் உன்னை காப்பாற்றுவார்டா அப்படின்னு. சிரிப்பான சிரிப்பு, எனக்கு சொல்ல சொல்ல சிரிப்பு தான் வருது. உடனே சொல்லிட்டார் மூணாவது, அப்பா இனிமே பொண்ணு ஓகேனா நீ போய் பார்த்துட்டு வாப்பா, அம்மாவை கூட்டிகிட்டு போப்பா, சொந்தக்காரன் கூப்பிட்டு போப்பா, பையன் கருப்பாக இருப்பான், அம்மாவாசனை எல்லாம் கூப்பிடுவாங்க, அட்டை கருப்பு, ஓகேனா சொல்லுப்பா அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்டா, அடுத்த வாரத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போலான்னு புரோக்கர் சொல்லியிருக்காரு, நீ வேற புரோக்கர் பேச்செல்லாம் கட்டி பேசாமல் இருப்பா அப்படின்னு. பா புரோக்கர் தங்கமானவர்ப்பா, வாப்பா அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் போலாம் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு புதன்கிழமை காலையிலலாம் பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையா, தெரியவே இல்லையே உன்னை யாரா இங்கே அது ஊரில் பார்க்க போகிறாங்க 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படின்ட்டு மறுபடியும் போகிறாங்க. போனால் சாய் என்பவர்களே, வீடு பெரிய பிரம்மாண்டமான வீடு. அப்பா இந்த வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்க வந்திருக்கிறோமா, வீடு ராஜ மாளிகை மாதிரி இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, இந்த வீட்டுக்கு தான் சாமி, நம்ம குடும்பத்தோட பேரை பார்த்து, என்னுடைய நியாயத்தை பார்த்து, தர்மத்தை பார்த்து, நீ கரெக்டாக வேலை பார்க்குறன்னு பார்த்து அவங்களே வர சொல்லியிருக்காங்க, இங்கே எதுவும் அதே மாதிரி ஆயிராதே. தெரியலப்பா, எனக்கே தெரியலப்பா, நான் கும்புற சிவன் கண்டிப்பாக காப்பாற்றுவாப்பா. சும்மா நான் கும்புற சிவன் காப்பாற்றுவாரு, நான் கும்புற சிவன் காப்பாற்றுவாருன்னு சொல்லாதப்பா. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் உள்ள ஆனா வீடே ராஜ மாளிகை மாதிரி இருக்குது. அப்பா ஏதோ வேற வீட்டுக்கு வந்திருக்கிறோம் போறப்பா, நம்ம லெவலுக்கு இதெல்லாம் செட் ஆகும். இவங்க தான்ப்பா கூப்பிட்டாங்க, 10 பொருத்தமும் 10 சப்புன்னு இருக்குதான்ப்பா. எப்படி இருக்குதா, 10 பொருத்தமும் பச்சுன்னு சப்புன்னு இருக்குதான், பச்சுன்னு சப்புன்னு இருக்குதான், பச்சுன்னு சப்புன்னு இருக்குதான், பச்சுன்னு சப்புன்னு இருக்குதான். 10 பொருத்தம் ஓகே ஆயிடுச்சா, அப்ப ராகு கேது வராது, சுக்கிரம் புதன் வராது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பிரச்சனை வராது, வரவே வராது, அப்ப இந்த பொண்ணு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு போய் பார்க்க போயாச்சு. அவங்க வீட்டில் சொல்றாங்க, நாங்க டீ காஃபி கொடுக்குற பழக்கம் இல்லைங்க, யாராவது இந்த மாதிரி சுபகாரிய விஷயமா வந்திருக்காங்க, அதனால பால் தான், பசும்பால் தான் கொடுப்போம், வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்படி உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை, பக்கத்துல அப்பா உட்காந்துருக்கிறாரு. அப்பா சரி சரி அப்பா 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 என்னப்பா பெரிய வீடாக இருக்குது, பயமாக இருக்குதுப்பா, நம்ம இருக்கிறது ஒரே ஒரு வீடு, கொஞ்சமாக இது வச்சுருக்கோம், இது என்னமோ கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க பழகுது, அதெல்லாம் கிடக்குதுப்பா. சரிப்பா பொண்ணு எப்போ பார்க்கலாம், வீடா வருவாங்கடா. உட்காந்தாச்சு. இந்த மிச்சர்லாம் கிடையாது, மிச்சர்லாம் கிடையாது, நேராக பசும்பால் தான். எல்லா இடத்துலையும் பொண்ணு தானே காபி டீ கொண்டு வரோம், இங்க வந்து பொண்ணுடைய அம்மா கொண்டு வருது. பொண்ணு அந்த அம்மா நல்லா குண்டா இருக்கா, அங்கிருந்து நடந்து வருது, அங்கிருந்து தூரத்துல பார்த்தோன்னா அந்த அம்மாவே நல்ல நகையெல்லாம் போட்டு நடந்து வருது. இவன் அந்த அம்மா தான் பொண்ணு நினைச்சுக்கிட்டு, அப்பா அப்பா என்னப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய பூசணிக்காய் மாதிரி இருக்கிறாங்க, இவங்களே அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேசாம இருந்தா அது பொண்ணுடைய அம்மாடா, பொண்ணுடைய பக்கத்துல என்ன போட்டிருக்க நகையெல்லாம் தாலியை மறைச்சு போச்சு. அப்புறம் கூட்டிட்டு உடனே அவர் தான் இந்தாங்க பசுமால். இவர் இவங்க யாரு, பையனுடைய அம்மா, அம்மாவாசையோட அம்மா, அம்மாவாசையோட அம்மா, அம்மா அம்மாவாசையோட அம்மா கேட்குறாங்க, ஏங்க பொண்ணு வரலையா? அதுக்கு சொல்கிறாங்க, எங்கள் இதில் முதல்ல வந்து பொண்ணுடைய அம்மா தான் வந்து பால் கொடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் பொண்ணு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். எப்படி இருக்கும்? அஞ்சு நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பொண்ணு அலங்காரம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வராங்க பாருங்க.
இந்தாண்ட ஒரு 10 பொண்ணுங்க, இந்தாண்ட ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்து இப்படி கூட்டிட்டு வராங்க. இதுல எது பொண்ணுன்னே அவனுக்கு தெரியல. இந்தாண்ட ஒரு 10 பேரு, இந்தாண்ட ஒரு 10 பேரு. நான் பொண்ணு வருது பாருங்க, தூரத்துல இருந்து அங்க பாருங்க பொண்ணு வருதுன்னு. யாரா பொண்ணு? எல்லாமே இங்க கலர்ஃபுல்லா இருக்குது. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், ஏய் ஒரே சமயத்துல 10 பிள்ளைகளுக்கு மேல, இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10, இதுல யார நான் காட்டுறது? உடனே புரோக்கரை பார்த்து கேட்கிறான். புரோக்கர்ட்ட கொஞ்சம் ஜோவியலா பேசுவாங்கல்ல, இந்த மாப்பிள்ளை கேட்கிறான், புரோக்கர் ஒரே சமயத்துல என்ன இத்தனை பொண்ணுங்களை கூட்டு வந்துட்டீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த பொண்ணுங்களுடைய ஃப்ரெண்டுங்க, நீ உடனே கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே ஊருக்குள்ள அமாவாசைங்கிறாங்க, ஒழுங்கா பொண்ணை பாரு அப்படின்னு புரோக்கர் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்லியா சொல்றாரு. அதான் பழகிட்டாரு, அவருக்கு தான் தெரியுமே. அப்புறம் பொண்ணை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஃப்ரெண்டுங்க வருவாங்க, அப்புறம் மீதி யார் வருவா? அப்படியே மெதுவாக அப்படி ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வந்து வணக்கம் வைக்கிறது, நமஸ்காரம். பொண்ணு நல்லா பார்த்துக்கோடா. அப்படி பார்த்த உடனே இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவ்வளோ அழகு, அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு. டக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இவர் அப்பா வைக்கிறா, அப்பா அப்பா வேணாம்ப்பா இந்த இடம் வேணாம்ப்பா அப்படின்ட்டான். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகு. முதல்ல பார்த்த பொண்ணை விட, ரெண்டாவதா பார்த்த பொண்ணை விட இந்த பொண்ணு செம்ம அழகுன்னா அழகு. ஐயோ சத்தியமா இந்த பிள்ளை எனக்கு கூப்பிடாது, இது பௌர்ணமி மாதிரி இருக்குது, நான் அமாவாசை மாதிரி இருக்கிறேன், செட்டே ஆகாது இது. அது பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்குது, நான் அமாவாசை மாதிரி இருக்கிறேன். என்ன போய் எப்படி அந்த பொண்ணு ஓகே சொல்லும்? அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் கூப்பிடுறாங்க ஒரு ஓரமாக, நீங்க சபையில் உட்காரமா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. இவனுக்கா அந்த பொண்ணை பார்த்த உடனே, நான் தான் மாப்பிள்ளையா, நான் தான் மாப்பிள்ளையா, இதுதான் பொண்ணா, இதுதான் பொண்ணா, நான் தான் மாப்பிள்ளையா, நான் தான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணா, இதுதான் பொண்ணா, நான் தான் மாப்பிள்ளையா, இதுதான் பொண்ணா, நான் தான் மாப்பிள்ளையா, இதுதான் பொண்ணா. அம்மாடியோ. அவங்க அப்பாவை பக்கத்துல பார்த்து, அப்பா போயிடலாம்ப்பா, பால் குடிச்சாச்சு, போயிடலாம்ப்பான்னு. நான் கும்புற சிவன் உன்னை காப்பாற்ற. எந்த இடத்துல எந்த டைலாக் பார்த்தீங்களா? எந்த இடத்துல எந்த டைலாக்? நான் கும்புற சிவன், அவன் நல்லா சொல்லிவிட போறான். முதல் இடத்த கூப்பிட்டு ஆசையை தூண்டி விட்டேன், ரெண்டாவது இடத்துக்கு கூப்பிட்டு போய் பேராசையை தூண்டி விட்டேன், மூணாவது இடத்துல கூப்பிட்டு என்ன அடிமையை ஆக்கி விட்டுருவ போலக்குது, தயவு செய்து வா. அந்த பொண்ணை பார்க்க பார்க்க எனக்கு உடம்புல பதறுது அப்படின்ட்டு தப்புன்னு இவன் எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சிட்டு, என்ன மாப்பிள்ளை எழுந்திரிச்சிட்டாரு? இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆகுது, அப்பா அம்மா நீங்கள் பேசிட்டு வாங்க, முன்னால் கிளம்புறேன் அப்படி. இருறான்னு அவங்க அப்பா சொல்கிறார் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ரொம்ப அழகா சூப்பராக ஒரு பொண்ணை பார்த்துட்டா ஒரு படபடப்பு இருக்குது தானே செய்யும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கே ஒரு படபடப்பு கிளுகிழுப்பு இருக்கும்போது, முறைப்படி கல்யாணம் பண்ணுற இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்தா எவ்வளோ படபடப்பு கிளுகிழுப்பு இருக்கும். என்ன சத்தியமா வேணும்? இவன் நினைச்சுக்கிட்டான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அமாவாசைங்கிறவரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போறாரு. எப்படி போவேன், எங்க அப்பா உட்காந்துருப்பாரு, போய் சாப்பிட்டு வா கண்ணுன்னு சொல்லுவாரு. நான் போய் சாப்பிட்டு வருவேன், கை கால வீட்டுக்கு சாப்பிட்டு வருவேன். உட்காந்தவொடனே இப்படி உட்காருவாரு. உட்காந்தவொடனே எங்க அப்பா சொல்லுவாரு, செவ்வாய் இங்க போயிருச்சு, குரு இங்க வந்துருச்சுன்னு பாரு. இந்த அமாவாசை நானும் அதை ஒன்று கேட்கணும். அதை இப்பயே நான் தேர்த்திக்கிட்டு உள்ளுக்குள்ள அவனே மைண்டுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு, எங்க அப்பா கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்ன டைலாக் சொல்லுவாரு? எல்லாம் சிவன் பார்த்துக்குவான், நான் சிவ கை விட மாட்டான். அப்படின்ட்டு போய் அப்பாட்ட உட்கார, வாடா தங்கமே வா உக்காரு அப்படி பார்க்குறவரு. என்னப்பா பீடிகள்லாம் பயங்கரமாக இருக்கு. அப்படி உட்காந்த உடனே அந்த அப்பாவும் அம்மாவும் அப்படியே நிறைஞ்ச சிரிச்ச முகத்தோட சொல்கிறாங்க, சாமி ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு
உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னை வச்சு எதுவும் இது பண்ணலையே, ஏமாத்தலையே. நிச்சயமாப்பா, நான் கும்புற சிவன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை பிடிச்சிருக்கான். இப்போ முதல் இடத்துல கிடைக்கல, ரெண்டாவது இடத்துல கிடைக்கல, ஆனா மூணாவது இடத்துல கிடைக்கிச்சு. இப்படி கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சுமாரு, ரெண்டாவது சூப்பரு, மூணாவது டாப் டக்கரு. நான் சொல்றது நம்ம லைஃப்லயும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லா காரியத்திலையும். கை தட்ட 10 பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போ கல்யாண ஏற்பாடு நடக்குது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாம் நடக்குது, எல்லாம் ஏற்பாடு நடக்குது. அதனால தடப்படலாம். பெரிய பணக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பணக்காரங்க. அப்பெல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் அதிகம் பேசிக்க முடியாது, மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு காலம். ஆனாலும் இவருக்கு ஒரு ஆசை, கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு வாட்டியாவது நம்மளால போய் பார்க்கணும். அமாவாசை பௌர்ணமி மேலே ஆசை, அமாவாசை பௌர்ணமி மேலே ஆசை, அமாவாசை பௌர்ணமி மேலே ஆசை. உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி, அப்பா ஒரு வாட்டி பார்த்து பேசணும் போல தோணுதுப்பா, கோயிலுக்கு சொல்லி வர சொல்லுங்கப்பா. டேய் நான் உங்கள் அப்பன்டா. சரி அப்படின்ட்டு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் தாராளம் மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள், மாப்பிள்ளை தானே வந்து பேசிட்டு போக சொல்லுங்கள். வீட்டில் போனால் பேச முடியாது, எல்லாம் சுற்றி பார்ப்பாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசலாம் அப்படின்னா அப்படி போகிற, தனியாக மாப்பிள்ளை மட்டும் போகிற. எப்பவுமே கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை மட்டும் மாமியார் வீட்டுக்கு போகிற ஒரு கெத்து இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவல் அது. பொண்ணை பார்க்கறதுக்கு புரிஞ்ச 4 பேருக்கு நன்றி. அப்ப போய் அந்த மாப்பிள்ளை அப்படி ஹீரோ மாதிரி போவாரு, ஆனா உள்ள புசு 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 நடிக்க பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு பெரிய இதாக அப்படி போய் உட்காந்து விட்டு திருன்னு முடிப்பாரு, இப்படியே பார்ப்பார். அப்புறம் கொண்டாந்து என்னங்க சாப்பிட்றீங்க, அவங்களே வந்து பேசுவாங்க. அப்போ கேட்குறார், அம்மா நீ இவ்வளோ அழகா இருக்க, ஊரே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தனை மாப்பிள்ளையும் கியூவில் நிற்கும், ஆனால் என்ன ஏமா நீ சூஸ் பண்ணன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அதை நான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், நம்ம கல்யாணம் ஆகிற அன்னைக்கு இரவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் உங்களை ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கு பதில் இப்போ சொல்ல மாட்டியாமா? சொல்ல மாட்டேன், நான் அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பதில். பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என் மேலே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பிடுறார். சாப்பிட்டுட்டு தோசை கொடுக்குறாங்க, சட்னி கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டார். கல்யாணம் ஒரு தேதியில் ஃபிக்ஸ் ஆகுது, சூப்பராக கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு என்னது, இப்பேற்பட்ட அமாவாசைக்கு இப்பேற்பட்ட பௌர்ணமியா, இப்பேற்பட்ட அமாவாசைக்கு பௌர்ணமி மாதிரி ஒரு பொண்ணா, கிளி மாதிரி அழகா இருக்காள் இப்பேர் ஒரு பொண்ணா அப்படின்னு. எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை மட்டும் தனிப்பட்ட முறையில் கட்டி பிடிச்சிக்கலாம். அப்பாவை கட்டி பிடிச்சி அந்த பையன் நன்றி சொல்கிறான், தேங்க்ஸ்ப்பா, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கீங்கப்பா. ஏய் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றது பெருசு இல்லைடா, அந்த பொண்ணை நீ பார்த்துக்கிற விதம் தான் உன் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயரும், எல்லாம் சிவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கடா, கவலைப்படாதன்றாங்க. அதே மாதிரி திருமணமான முதல் நாள் முதல் இரவு பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், ஆவலா கேட்குறான், நீ இவ்வளோ அழகா இருக்கியே, என்ன இவ்வளோ கருப்பா இருக்கிற அமாவாசைன்னு ஊரே சொல்ற, என்ன யாரும் ஒரு பொண்ணு கூட ஏறெடுத்து பார்க்காது, ஆனாலும் முறைப்படி எங்க அப்பா கல்யாணம் பண்றதுக்கு நான் யாராவது ஒரு பொண்ணு என்ன விரும்புவாளான்னு கூட எதிர்பார்த்தேன், ஆனா இந்த மூஞ்செல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வான பான்மையில இருந்துட்டேன். எங்க அப்பா பார்த்த பொண்ணுல 3வது பொண்ணா இப்பேற்பட்ட பேரழகா இருக்கிற நீ எனக்கு கிடைச்சிருக்க, உங்ககிட்ட நான் வந்து கேட்டேன் எப்படி நீ முடிவெடுத்த அப்படின்னு. அந்த இடத்துல நீ சொன்ன கல்யாணம் ஆகிற அன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. அப்படி என்ன உனக்குள்ள ஒரு மாற்றம், இப்படி ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து எதுவுமே என்னுடைய முடிவு இல்லைங்க, நான் ஒரு சாமி கும்பிட்றேன், அந்த சாமி எனக்கு உள்ளுணர்வில் சொன்னால் மட்டும்தான் நான் செய்வேன்,
அப்படி என்ன சாமி நீ கும்பிட்ற? நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி மாதிரி உள்ள ஒரு சின்ன பெட்டி மாதிரி அந்த பெட்டிக்குள்ளேருந்து இப்படி எடுத்து பாபாவுடைய சிலையை எடுத்துட்டு காமிச்சு, நான் வந்து எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் முக்கியம்தான், எல்லாத்த விட எனக்கு இந்த பாபா தான் எனக்கு எல்லாமே. அதனால் இந்த பாபா கிட்ட நான் எதுவுமே கேட்காம நான் செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் வரதை கூட பாபா கிட்ட நான் உத்தரவு கேட்டுட்டு தான் ஓகே பண்ணேன். என்னம்மா சொன்னார் அப்படின்னு, பாபா தான் என் கனவுல வந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், பாபா சொன்னது உங்களுக்கு சொன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என்னம்மா சொன்னார், கருப்பழகன் ஒருவன் உன்னை தேடி நாளை வருவான், கருப்பழகன் உன்னை தேடி நாளை ஒருவன் வருவான், அவனே உன் வாழ்க்கையை அழகாக்குவான், அவனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு, நீங்க வர்றதுக்கு முன்னாலே மாப்பிள்ளை கருப்புன்னு சொல்லிட்டார். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ளை கருப்பா தான் இருப்பாருன்னு. என் பாபா எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா, நிறத்தை எல்லாம் பார்க்க கூடாது, குணத்தை மட்டும்தான் பார்க்கணுங்கிறது என் பாபா எனக்கு கற்றுக் கொடுத்தார். எது நடந்தாலும் பாபாவுக்கு முன்னாலதான் நான் எதுவுமே செய்வேன், நான் பாபாவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த முதல் இரவுல அண்டர்லைன், இந்த முதல் இரவுல அந்த பாபாவுடைய படத்தை எடுத்து பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபில் வச்சுட்டு, பாபா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இல்லற வாழ்க்கையில் முதல் நாள் தொடங்குறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புருஷனுடைய கையையும் பிடிச்சி எங்க வாங்க காலை தொட்டு கும்பிடலான்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபில் வச்ச பாபாவுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கீழே நமஸ்காரம் பண்ணிக்கோங்கன்னு. என்னம்மா இவர் செல்ஃபை தொட்டு கும்பிட்டா போதாதா, நமஸ்காரம் பண்ணுங்க, எனக்காக பண்ண மாட்டீங்களான்னு. அழகுலையும் அழகு பேரழகு பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டோமா, நமஸ்காரம் எத்தனை, ஒன்று என்ன 10 கூட நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு குலவிளக்கா, அந்த அந்த வீட்டு குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்ற எல்லாரும் ஊரே மெச்சுற அளவுக்கு. அமாவாசை குடும்பத்தில் ஒரு பௌர்ணமி, அமாவாசை குடும்பத்தில் ஒரு பௌர்ணமி, அமாவாசை குடும்பத்தில் ஒரு பௌர்ணமி. எங்க கூட்டிட்டு போனாலும் பொறாமையா பாக்குறாங்க, ஐயோ இவ்வளோ அழகா இவ்வளோ அழகா, அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு. வீட்டுக்கு பின்னால ஒரு தோட்டம் அமைக்கிறாங்க, வீட்டுக்கு பின்னால ஒரு இடம் இருக்குது. புருஷங்கிட்ட கேட்குறா, அப்படி எங்க பின்னால் ஒரு தோட்டம் நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? தாராளமாக பண்ணுமா, இவரு தான் அழகில் வாங்கிட்டாங்க, தாராளமாக பண்ணுமா. உடனே பின்னால் ஒரு தோட்டம் அந்த பொண்ணு அமைக்குது. தோட்டத்தில் எல்லாம் மல்லிகைப்பூவு, மலர்கள், ரோஜா, பிடிச்ச செடி, ஒரு வேப்ப மரம், பாபாவை நினச்சி ஒரு வேப்ப மரம் வைக்கிறாங்க. சூப்பராக அப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு 10 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. கல்யாணம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனால் ஊரே பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அப்புறா வாழ்வாய் பார்த்தலாண்டா கருவாய் எங்களுக்கு இப்போ ஏற்பட்ட பிள்ளை அவனுக்கு பார்த்தலாண்டா, அப்படி ஒரு குரூப் இருக்கும்ல. எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா இருந்துட்டா பிடிக்காத, நல்லா இருந்துட்டாலும் பிடிக்காது, நல்லது செஞ்சாலும் பிடிக்காது. 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவங்களுடைய குடும்பத்துல, பொண்ணு வீட்டு குடும்பத்துல எப்பவுமே என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி ஆனாக்கா அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க. ஆனா இந்த பொண்ணு எப்பவுமே பின்னாலதான் தோட்டம் அமைச்சிருச்சுல்ல, பின்னால வேப்ப மரத்துக்கிட்ட போய் ஒரு பாபாவுடைய போட்டோ மாட்டி, பாபா வைக்கல, பாபாவுடைய போட்டோவை மாட்டிட்டு சித்ரா பௌர்ணமி வர அன்னைக்கு மட்டும் பின்னால தோட்டத்துல வேப்ப மரத்துக்கடியில உட்காந்து தன் கணவனோட மனம் விட்டு பேசணுங்கிறது இது இவங்களுடைய ஆசை. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து தன் குழந்தைங்களோட, அவங்களோட வீட்டில் எல்லா பெரியவங்களோட உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா ரொம்ப நேரமா எல்லாம் சமையல்லாம் செஞ்சு, சாப்பாடெல்லாம் செஞ்சு, விதவிதமாக சமைச்சு அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம தான் அந்த ஃபேமிலிலாம் எப்படி இருக்கும்? வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து, என்ன சத்யநாராயணன்
நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அமாவாசையும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. பௌர்ணமி நாள் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. குழந்தைங்களா குழந்தைங்க நல்ல நார்மல் நிறமாக நல்ல கலராக தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப கருப்பாக இல்லை, ரொம்ப சிகப்பாக இல்லை. இல்லை 20 வயது 20 வயது இல்லை, 25 தான் கல்யாணம். நம்ம இந்த 20 வயதுங்கிறது படிப்பினுடைய நிறைவுப்பாங்க. சரியாக அந்த காலகட்டம் வருது. 20 வயது 20 ஆண்டுகள் கழித்த பிறகு திடீரென்று ஒரு நாள் இவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க. யார்? ரொம்ப அழகாக இருக்கிற அந்த மனைவி, பௌர்ணமி மாதிரி இருக்கிற மனைவி. நாளுக்கு நாள் அவங்க உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே வருது. பயம் வந்துருச்சு, கணவருக்கு பயம் வந்துருச்சு. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நாம் இதுக்கு மேலே இருக்க மாட்டோம் அப்படின்னு. கணவனுடைய கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, செய்வீங்களா? இப்போ அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ இல்லைன்னா நான் செத்துருவோமா அப்படின்னு அழுகிறான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, செய்யுங்க, சொல்லுமா, அழுதுகிட்டே கேட்குறாங்க. நான் இறந்துட்டா பாபா இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே என்னை புதைச்சிருங்க. அம்மா இப்படி சொல்லாதம்மா, எனக்கு மனசு ஒரு மாதிரி. இல்லைங்க, உள்மனை சொல்லுது. அப்புறம் இன்னொரு ஆசை நான் சொல்லட்டுமா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும், ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும், ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஏமா இப்படிலாம் பேசுகிறேன்? ஊரே அமாவாசை அமாவாசைன்னு உங்களை கூப்பிடுறாங்க, நான் அம்மாவா உங்க மேலே ஆசைப்பட்டிருக்கிறேங்க. நான் உங்களை வந்து ஒரு புருஷனாக மட்டும் நான் பார்க்கல, ஒரு மகனாகவும் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அந்த 2 குழந்தைங்களோட நீங்கள் தாங்க என்னுடைய மூத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உடைஞ்சு போய் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் இருக்கணும். அதில் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க பரம்பரைகள் என்ன பண்ணுறாங்களாம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதே மாதிரி நீங்கள் உட்காந்து இங்கே எல்லாரும் சாப்பிடணும், நானும் உங்களோட தான் இருக்குங்கிறத நீங்கள் உணரணும்னு சொன்ன உடனே அந்த கணவன் ஒடிஞ்சு மனசு நொடிஞ்சு போயிடுறார். அடுத்து ஓரிரு நாட்களில் அந்த அம்மா சிவபாதம் அடைஞ்சிடுறாங்க, இறைவனுடைய இறந்துடுறாங்க. ஒரு மனைவி இறந்த பிறகு தான் ஒரு கணவன் அனாதையாக இருப்பான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அனாதை யார் தெரியுமா? ஒரு மனைவி இறந்த பிறகு தான் ஒரு கணவன் வந்து மனைவியை இன்னும் அதிகமாக நேசிப்பான்னு சொல்லுவாங்க. அதனால தான் மனைவியினுடைய மகத்துவம். அம்மா இறந்துறத கூட ஒருத்தன் தாங்கிக்குவான், ஆனால் கட்டின பொண்டாட்டி போனதுக்கப்புறம் புருஷன் முன்னால் போயிட்டா பிரச்சனை கிடையாது, அம்மாவை பார்த்துக்கு இங்கே ஆள் இருக்குது. ஆனால் மனைவி போயிட்டா கிடையாது. காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஒவ்வொரு வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, பாபாவை சேவிச்சுக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஒரு ரொம்ப கருப்பாக, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாபாவுக்கு நிறங்கள் முக்கியம் இல்லை, மனங்கள் தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்து உங்களை நான் நீ கருப்பழகன், உன்னை பார்க்க ஒரு கருப்பழகன் வருவான்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி 20 வருஷம் வாழ்ந்த என்னுடைய மனைவி இப்போ இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. சத்தியமாக தாங்க முடியாது. ஆனாலும் அந்த குழந்தைங்களை கரையேற்றணுங்கிறதுக்காக அந்த குழந்தைங்களை படிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்கவுங்களுக்கான கடமை செய்கிறாங்க. எல்லோரும் வெளியூர் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இவங்களுடைய அம்மா அப்பாவும் இறந்துடுறாங்க. யாருடைய அம்மா அப்பா? அந்த அமாவாசை அம்மா அப்பா. இப்போ யார் இருப்பா வீட்டில்? எப்பவுமே முதுமையில் தனிமை கொடுமை. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது எப்ப தெரியுமா? முதுமையில தனிமையா இருக்கிறது தான். அது மாதிரி ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது. ஆனா இறப்பதற்கு முன்னாலே அந்த பௌர்ணமி மாதிரி இருக்கிற மனைவி சொல்லியிருக்கா, நான் இல்லைனா கூட
நாம கும்பிட்ற பாபா அவங்க கூடவே இருப்பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பெல்லாம் என்கிட்ட பேசுன்னு தோணுதோ இந்த வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. இந்த வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிங்கன்னா நான் கண்டிப்பா உங்க பக்கத்திலே இருப்பேங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாளும் தனியா இருக்க பிள்ளைங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, எங்க ஊருக்கு வந்துருங்க, வாங்க டாடி, வாங்கப்பா, இப்படி எங்க கூடயே இருங்க, அங்க ஏன் தனியா இருக்கீங்கன்னா, உன் அம்மா எங்க இருக்காலும் அங்கதான்ப்பா நான் இருக்க முடியும். உண்மையான லவ் இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை, அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பொறக்க முடியுமா, இதை என்னாலும் நீயும் தான் மறுக்க முடியுமா. தன்னண்ணா தந்தா நன்னா அண்ணா, அடதண்ணா அண்ணா தந்தண்ணா தந்தா நன்னா அண்ணா, அப்பனும் ஆத்தாலும் சேராமல் போனால் நீயும் தான் பிறக்க முடியுமா. அப்ப ஒரு மிக உயர்வான அன்பு படைத்த ஒரு கணவன் மனைவி, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்காகவும் பொண்டாட்டி புருஷனுக்காகவும் வாழ்ந்த அந்த புருஷன் பொண்டாட்டியோட வயிற்றுல பிறக்கிறதே மகாபாக்கியம், மகா புண்ணியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தன் மனைவிக்காகவே காலைல எழுந்து வேலை பார்க்குறாரு, வேப்பறத்துக்கிட்ட போறாரு, இப்படி வேப்பறத்துட்டு உட்காந்துட்டு இப்படி வேப்பறத்துட்டு உட்காந்துக்கிட்டு மனைவி கிட்ட பேசுறாரு. அம்மாடி அம்மாடி இதுடாடி இதுதான் சாமி, நாளைக்கு நம்ம இதுடா நாளைக்கு இந்த வேலை நான் முடிச்சிருவேண்டாமா, என் கூட வேறுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரும்போது பிள்ளைங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி வராங்க. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி நாட்கள் ஆக ஆயிடுச்சு. அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, வயதாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 27, 26 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் கொடுமை என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருவாங்களா? வர்றது கஷ்டம். அப்போ அந்த கணவன் பாருங்க, தனிமையில் ஒவ்வொரு நாளும் வேப்ப மரத்தில் போய் உட்காந்துட்டு பாபா கிட்ட அழுகுறான். சாயி, என் மனைவியை பார்க்காம இருக்க முடியல சாயி, என் பொண்டாட்டியை பார்க்கணும் போல இருக்கு சாயி, சாயி கனவுலையாவது என் மனைவியை வந்து பார்க்க வைங்க சாயி, சாயி ப்ளீஸ் சாயி, என் மனைவி என்கிட்ட பேசணும் சாயி, என்னால் முடியல சாயி, நீங்கள் பெரிய மகான்னு என் மனைவி சொல்லி தான் உங்களை நான் கும்பிட்டேன், எப்படியாவது பாபா அப்பப்போ கனவுல வந்து என் பொண்டாட்டியை பேச வைங்க பாபா, ப்ளீஸ் பாபா. பாபா வீட்டில் தனியாக இருக்கும்போது என் பொண்டாட்டி நடக்கிற மாதிரியே இருக்குது பாபா, பாபா அங்கே போனாலும் இங்கே போனாலும் என் மனைவி கூப்பிடுற மாதிரியே இருக்குது பாபா, இது மனப்பிரமையா மனப்பிராந்தியான்னு எனக்கு தெரியல பாபா, சாயி ப்ளீஸ் சாயி, எப்படியாவது என் மனைவியை கனவுல வர வைங்க சாயி, அந்த அழகான முகத்தை, என் மனைவியினுடைய சிரிப்பை, என் மனைவியினுடைய புன்னகையை பார்ப்பதற்கு என்னால் முடியல சாயி, சாயி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சாயி, ப்ளீஸ் சாயின்னு ஒவ்வொரு நாளும் அழுகிறார். ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு யாருமே வரல. இவரே சாப்பாடு, மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, மனைவிக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்டும் ரெடி பண்ணி கொண்டு போய் உக்காந்து, அப்படியே மனைவி அந்த வேப்ப மரத்தையும் கீழே புதைச்ச இடத்தையும் பார்த்து, அம்மாடி நான் வந்திருக்கம்மா வாடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, இந்தாம்மா நீ ஒரு வாய் தானே சாப்பிட்டுட்டு, இந்தாம்மா ஒரு வாய் தானே சாப்பிட்டுட்டு, மனைவிக்கு ஒரு வாய் கொடுக்குறதும் தானே சாப்பிட்டுட்டு, தனக்கு கொடுக்குறதும் தானே சாப்பிட்டு, இந்தாம ஒரு வாய் தானே சாப்பிட்டு, தனக்கு கொடுக்குறதும் தானே சாப்பிட்டு, 2 பேருக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா? லவ்னா என்னங்க லவ்? இதாங்க லவ். அந்த சித்ரா பௌர்ணமியில எல்லாம் செஞ்சுட்டு உள்ள போய் படுக்கிறதுக்கு மனசு வரல, உள்ள போய் தூங்குறதுக்கு மனசு வரல. என்ன முடிவு பண்றாருன்னா, அப்படியே தன் மனைவியை நினைச்சு அழுது, பாபா இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சமாதிக்கு மேலேயே நான் படுத்துக்கிறேன் பாபா, எனக்கு அவன் ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறார். காலை 4 மணி இருக்கும், 4:30 அந்த டைம் இருக்கும். பாபா ஆரஞ்சு நிற உடையில வரார் கனவுல. இவரு சமாதி மேல படுத்திருக்கிறார். எழுப்புறார், எந்திரிப்பா எந்திரி அப்படி எழுப்புறார். எழுந்திரிச்சோடனே அவர் கனவுலையே எழுந்திரிச்சோன்னே, அப்பா என்னப்பா இங்க வந்திருக்கீங்க, அப்பா நிஜமாப்பா நீங்க வந்தது உண்மையாப்பா, கனவுல அப்பா என்னப்பா நிஜமாப்பா நீங்க வந்தது உண்மையாப்பா, அப்பா கனவுல என்னப்பா நிஜமாவாப்பா என்னப்பா வந்திருக்கீங்க கனவுல கேட்கிறார்.
அப்படியே பக்கத்துல உட்கார் உட்கார் உட்கார், என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்குப்பா அழுகிற அப்படின்னு பாபாவை பிடிச்சிக்கிட்டு, பாபா என் மனைவியை பார்க்காம இருக்க முடியல பாபா, பாபா என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும் பாபா, எனக்கு அழுகையா வருது பாபா, பாபா முதுமையில் தனிமையாக இருக்கிற கொடுமை என்னால் சொல்ல முடியல பாபா, பாபா உலகத்திலேயே பணம் சம்பாரிச்சிடலாம் பாபா, உறவுகளை சம்பாரிச்சிடலாம் பாபா, ஆனால் கட்டின பொண்டாட்டி போயிட்டா தாங்க முடியல பாபா, பாபா ப்ளீஸ் பாபா அப்படின்னு கனவுல அழுகுறார். கனவுல அழுகுறார். பாபா கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சிரிக்கிறார். ஏன்பா அழுகுற? உன் மனைவி என் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறான், பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. எங்க பாபா எங்க பாபா எங்க பாபா எங்க பாபா அப்படின்னு காட்டும்போது, உனக்கு தெரியலையா எங்க இருக்காங்கன்னு அப்படின்ட்டு இப்படி திரும்பி பாருன்னு கனவுலையே எங்க அவர் உட்காந்துருக்காரோ அவருக்கு பின்னாலேயே அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க. அப்படியே திரும்பின உடனே தன் மனைவியை பார்த்த உடனே கனவுல அப்படியே மனைவியை கட்டி பிடிக்கிறார். கனவுல அப்படியே கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சிட்டு, அம்மா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீ வந்துட்டியா, மா தனியா சாப்பிட்டம்மா, என்னால் முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, என்னை ஏமா விட்டுட்டு போன, நரக வேதனையா இருக்குமா, சீக்கிரம் கூட்டிக்கோமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கும்போது அதுக்கு மனைவி சொல்றா, நீங்களும் என்கிட்ட வந்துடுவீங்க, ஆனாலும் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் வழிகாட்டணும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூந்தோட்டம் நான் அமைச்சேன் இல்லையா, ஒவ்வொரு பூவும் பேசும், இங்கே இருக்கிற இலைகள்லாம் உங்ககிட்ட பேசும், இதில் நான் இருக்கேன், நீங்கள் நான் இல்லை உடம்பா இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, இங்கே நான் காற்று மாதிரி, நீங்கள் வந்து பேசுங்களேன், நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா காத்தடிக்கும், மலர்கள் எல்லாம் ஆடும், அது மலர்கள் ஆடுவது கிடையாது, உங்கள் அன்பான மனைவி உங்கள் பேச்சு கேட்டு ஆடுறதா நீங்கள் முதல்ல நம்புங்க. நானு எங்கேயும் இல்லை, பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கிறேன், உங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்கிட்ட வந்துருவீங்க, நம்பிக்கையோட பொறுமையோட நம்ம குடும்பத்தை நல்வழிப்படுத்தி, எப்படி அமாவாசை குடும்பத்தில் பௌர்ணமி போல நான் வந்தனோ, நம்ம பிள்ளைங்க குடும்பத்துக்கும் பௌர்ணமி போல ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து நல்லபடியா மாற்றத்தை அமைச்சு கொடுத்து அவங்க மேலும் மேலும் நல்லா வளர்ந்து நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் நீங்க இருக்கணும். அது வரைக்கும் பாபாவும் நானும் உங்க பக்கத்துல இந்த பூந்தோட்டத்திலேயே நாங்க இருப்போங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. கனவு கலையுது. கனவு கலைஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. கனவு கலைஞ்ச உடனே அழுகிறாம் பாருங்க அந்த அமாவாசை. நடாடே நிஜமானுமே கனவுல வந்து இவ்வளோ கட்டி தள்ளுனாலே என் பொண்டாட்டி இவ்வளோ நாளா இல்லாம பாபா வந்தாரு, விளக்கம் சொல்லிட்டு போனாரு. என் ஆயுட்காலம் முடியும் வரைக்கும் இந்த பூந்தோட்டத்தில் என் மனைவியோட ஒவ்வொரு மூச்சு காத்து இருக்கிறதா நினைச்சு அவகிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒவ்வொரு மலர்களும், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடிகளும், ஒவ்வொரு கொடிகளும் எனக்காக இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வேப்ப மரத்துக்கிட்ட வந்து பாபாவை நினைச்சு நான் தியானம் பண்ணுவேன். என் மனைவி சமாதி இல்லை, எப்படி ஷீரடியில் பாபா சமாதியில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்க வீட்டுல சமாதியில பாபாவுடைய மகளா என் மனைவி இருப்பது எனக்கு ஒரு பெருமையா இருக்கிறதுன்ட்டு சந்தோஷமே தான். அதே மாதிரி அந்த அமாவாசை குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அமாவாசை கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா சித்ரா பௌர்ணமி வருவதற்கு முதல் நாள் இரவு அந்த மனைவியும் பாபாவும் கனவுல வராங்க. நாளைக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைங்க, நாளைக்கு வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைங்க, நாளைக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே கனவு மறுபடியும் கலையுது. என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாரு. முடிஞ்சா எல்லாரும் என்னை பார்க்க வாங்க, எனக்கு என்னமோ தோணுது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் இருப்பேன்னு தோணுது, ஆணித்தரமாக என்னுடைய மனைவி உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டா, அதனால் எல்லாரும் வாங்கணுன்னு எல்லாரும் அடித்து பிடிச்சிட்டு அப்பாவை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. பட்டணத்துலேருந்து வந்துடுறாங்க, எல்லாரும் சாப்பாடு ஆக்குறாங்க, எல்லாரும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. அதே வேப்ப மரத்துக்கு அடியில் மறுபடியும் வந்து அந்த கணவன் உட்கார்றாரு.
எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, எப்பவுமே அப்பா ரொம்ப சோகமால இருப்பாரு, இன்னைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அப்பான்னு கேட்கும்போது, நீங்கள்லாம் நான் கனவுல நடந்த விஷயத்த சொல்லும்போது ஆச்சரியத்தில் அழுதிங்க இல்லையா? ஆனால் நான் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கேன்? நீங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக வளர்ந்துட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், என்னமோ தெரியல, என் பொண்டாட்டி கனவுல வந்து பாபாவோட சொல்லிட்டு போயிட்டா, இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் கிளம்பிடுவேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பூந்தோட்டத்தை தயவு செய்து ஒரு கோவிலாக மாற்றிருங்க, இந்த இடத்துல ஒரு பாபாவை பெருசாக வச்சிருங்க, இந்த வீட்டை மக்கள் வந்து சாமி கும்பிட்ற இடமா மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கே சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் சந்தோஷமாக படைச்சிட்டு, பாபாவுக்கு படைச்சிட்டு, மனைவிக்கு படைச்சிட்டு, அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தூக்கம் வருகிறது, எல்லாரும் உள்ளே போய் தூங்க போகிறாங்க. ஆனாலும் அப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அப்பாவை விட்டு போக மனசு இல்லை. ஆனால் அப்பா மட்டும் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் என் மனைவி கிட்ட பேசிட்டு வரேன், நான் பாபா கிட்ட பேசிட்டு வரேங்கிறாங்க. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா, அழகான பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க வேற வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டாலும் இல்லை இல்லை நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லும்போது சரி இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்கப்பான்ட்டு உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல அமர்ந்திருந்து அப்படியே தன்னுடைய அப்படியே கண்ணை மூடி அவங்க அப்பாவுடைய வார்த்தை வருது, நான் கும்புற சீமை உன்னை காப்பாற்றுவேன்டா. இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் கும்புற சிவ உன்னை காப்பாற்றுவேன்டா, நான் கும்புற சிவ உன்னை காப்பாற்றுவேன்டா, நான் கும்புற சிவ உன்னை காப்பாற்றுவேன்டா, நான் கும்புற சிவ உன்னை காப்பாற்றுவேன்டா. ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா எவ்வளவு பெரிய சத்திய வாக்குங்கிறது உங்களுக்கு புரியுமா? அப்படியே அப்பாவை நினைக்கிறார், அப்பா நானும் உன்னை பார்க்க வரேன்பா, அம்மா நானும் உன்னை பார்க்க வரேம்மா. மனைவியை நினைச்சுக்கிட்டு பாபாவை நினைச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறார். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைங்க தன்னுடைய பிள்ளைங்க ஓடி வந்து அப்பா பனியா இருக்கு உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு இப்படி வராங்க. அந்த எழுப்ப பார்க்குறாங்க, எந்திரிக்கல, அவரும் பௌர்ணமியோட அமாவாசை கலந்து விட்டார்கள். புரியுதா? அமாவாசை பௌர்ணமி ஆயாச்சு, சித்ரா பௌர்ணமி ஆயாச்சு. தன் மனைவி எப்படி பௌர்ணமி போல நல் எண்ணத்தோட அழகா ஜொலிச்சாலும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உட்காந்து சந்தோஷமா சாப்பாடு போட்டு சந்தோஷமா இருந்தாங்களோ, ஒரு பாபாவுடைய யதார்த்தமான பக்தியால ஒரு குடும்பம் எப்படி கோவிலா இருந்ததோ, நாம எவ்வளவு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளையா இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமா இருக்கிறதோ. அடுத்த நாள் அவருக்கு செய்ய வேண்டிய கணக்கெல்லாம் செய்கிறாங்க. அவர் மனைவியோட பாபாவோட ஐக்கியமாயிடுறார். இந்த கதையில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான காதல் மனைவி மீது யாரெல்லாம் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் மனைவி மீது உண்மையான காதல் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் மனைவி மீது உண்மையான அன்பு வைக்கிறார்களோ, கட்டாயமாக அந்த கணவன் மனைவி இறந்தாலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டே அந்த உறவுகளோடு இருப்பார்கள். சத்தியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் சாமி. நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் சாமி. நம்ம கூடவே இருந்தவங்க தான் அதை விட பெரிய சாமி. இந்த கதையில பாபா சொன்ன இந்த அற்புதமான சிவிவெளி செய்திகள் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அமாவாசைன்னா இருட்டு, ஆனா பௌர்ணமி மாதிரி வாழ்க்கை வந்துச்சு. பாத்தீங்களா? ரொம்ப அழகான பொண்ணுங்க அழகான பையன் தான் சூஸ் பண்ணுவாங்கலாம் கிடையாது. கருப்பா இருந்தாலும் பாபா உள்ள வந்துட்டா அவன் தாயா வெள்ளை அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? எல்லாத்த விட ஒரு உண்மையான அன்பு இருந்தா பாபா அந்த மனைவி மீது காதல் வைத்த கணவனுக்கு கூட்டிட்டு வந்து கணவனை கட்டி பிடிச்சி
தன் உணர்வுகளை எல்லாம் ஷேர் பண்ணி மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி விட்டார் பார்த்தீங்களா, அதுதான் சார். சார் நீங்க நிறைய பேர் திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறந்து போயிட்டாங்க, நம்ம கூட இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஆவிங்க கிட்ட பேசணும், இறந்தவங்க கிட்ட பேசணும் சில இடங்களுக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க, இன்னும் நிறைய ஊர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கூப்பிடக்கூடாது யாரையுமே. இறந்தவங்களை கூப்பிட்டு பேசக்கூடாது. அது பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட வாழ்ந்தவங்களுக்கு, அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைங்களாகட்டும், தெரியுமா தெரியாத நம்ம யாருன்னு? இப்போ நம்ம கூட இருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் இல்லை அப்படின்னா நமக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா? ஏன் நல்லது பண்ணுவாங்க? ஏன்னா நம்மளுடைய உண்மையான உண்மைகளை, உணர்வுகளை புரிந்தவர்கள் நம்முடன் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான். அவ உண்மையா நம்ம கூட வாழ்ற அந்த உறவுக்கான முக்கியத்துவம் நம்ம எப்போ உணர்றோம் அப்படின்னா, அந்த கணவன் மனைவி உண்மையா இருக்கும்போது பல ரகசியங்கள் உண்மையா வரும். நான் சில பேர் நான் சொல்லுவேன், நான் கல்யாணமே பண்ணிக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க கிட்ட ஒரு வைப்பேன், நீங்க கல்யாணமே பண்ணிக்கல அப்படிங்கிற கருத்தை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களைப் போலவே ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எங்கேயாவது இருப்பாங்க, அது பாபாவை வச்சு நீங்க தேடுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, புருஷ பொண்டாட்டிக்குள்ள எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங்னா முதல்ல என்ன? லவ் தாங்க அண்டர்ஸ்டாண்டிங். என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும், என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும், என் பொண்டாட்டி இரிட்டேட் பண்ணாலும் சரி, புருஷன் இரிட்டேட் பண்ணாலும் சரி, அந்த லவ் இருக்கு பார்த்தீங்களா, என் லவ்வால என் லவ்வால என் லவ்வால என் லவ்வால என் லவ்வால என் லவ்வால நான் மாத்திடுவேன். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். கைத்தட்டின 10 பேருக்கு நன்றி. நான் சத்யநாராயணன், கரெக்டு தானே? கைத்தட்டின 10 பேருக்கு நன்றி தான். அடிக்கடி சத்யநாராயணன் கூப்பிட்டுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நரசிம்மரோட ஜெயந்தி, அதனால தான். அன்புக்குரிய சாய் உறவுகள், இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத உறவு அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி உறவு தான். அதனால தயவுசெய்து உங்கள் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி புருஷங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னா கையெடுத்து கும்புற, சண்டை போடாது. ஏன்னா ஒரு நாள் உங்க கூட சண்டை போட அவங்க இருக்க மாட்டாங்க. பிராக்டிகலா சொல்றேன், ஒரு நாள் சண்டை போட அவங்க இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட உரிமையா பேசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஏன் கேவலமா கூட பேசுவாங்க. அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, பேசுவாங்க. வேற யார் பேசுவா? வேற யார் பேச முடியும்? உண்மையான மனைவி பேசுவாங்க, கேட்பாங்க, எல்லாமே பேசுவாங்க. கேட்டுக்கோங்க 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 கேட்டுக்கோங்க. நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் சாமி. நம்ம என்ன பண்ணாலும் கேட்பதற்கு ஒரு ஆள் இருந்தா தான் அந்த பயம் இருக்கும் நமக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? போயிடுவான். அன்புக்குரிய சாய் வருவது அற்புதமான இந்த செவிவெளி செய்திருந்தேன். ஒரு சித்ரா பௌர்ணமின்னா பல கதைகள், பல விஷயங்களை நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த கதை உண்மையாலுமே நெஞ்ச நெகிழ செய்தது. ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு அமாவாசையும் ஒரு பௌர்ணமின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த கதையை மறுபடியும் போட்டு யூடியூப்பில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் போட்டு உட்காந்து கேட்டு பாருங்களேன். அப்படியே கண்ணு முன்னால் வந்து போகுது. நீங்கள் சொல்ல எனக்கு வந்து போகுது அந்த உணர்வு. அந்த இடத்துல அந்த அமாவாசையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இங்கே இருக்க பெண்கள் கூட அமாவாசையாக இருந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? கூடவே இருந்த 20 ஆண்டுகள் கூடவே இருந்த மனைவி இல்லை அப்படின்னா, அது 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில இல்லை அப்படிங்கும்போது தான் அடி. 2 வருஷமா இருந்தாலும் 1 வருஷமா இருந்தாலும் அந்த 20 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த மனைவி ஒரு நாள் இல்லைங்கும் போது ஒரு இடி வரும் பாருங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, 50 ஆண்டு காலம் வாழ்ந்த தம்பதியரை பார்த்தால் சாமியை பார்க்க நீ கைலாயம் போக வேண்டாம், வைகுண்டம் போக வேண்டாம், இங்க அவங்க தாண்டா வைகுண்டம், அவங்க தாண்டா கைலாயம். இதான் கைலாயம், இதான் வைகுண்டம். நான் உட்காந்துருக்காங்க பாருங்க. நான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற புருஷ பொண்டாட்டி பார்த்தா பொறாமப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுங்களா? அவங்க அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. தேவையில்லாத கோபம் இல்லை, தேவையில்லாத பேச்சு இல்லை, தேவையில்லாத சண்டை இல்லை, லவ் பண்ணுறாங்க. லவ் லவ் லவ்
பார்க்கில் உட்காந்துருக்க லவ் இல்லை. பார்க்கில் பார்த்துருக்கீங்களா? சேலம் அண்ணா பார்க்கு போய் இருக்கீங்களா? அது அண்ணா பார்க் இல்லை, அது வேற பார்க் கை போயிடுச்சு. எந்த பார்க்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கேயா சினிமா தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? ஜோடிகளை, காதல் ஜோடிகளை பார்த்துருக்கீங்களா? சினிமா அங்கே ஓடாது, சீட்டில் ஓடிட்டு இருக்கோம். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் லவ் இல்லை, காமம். அது கன்றாவி. காமம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? காமம் எப்படி இருக்க வேண்டும்? ஈசனும் ஈஸ்வரியும் நாராயணனும் மகாலட்சுமியும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறார்களோ அப்படி வாழ வாழ்க்கை. அப்படி வாழ்க்கை. அதுல ஒரு கெத்து இருக்கும் பாத்தீங்களா? அப்படி ஒரு கெத்து. புருஷன் பொண்டாட்டிக்காக வாழ்றதும், பொண்டாட்டி புருஷனுக்காக வாழ்றதும். போடாடே என் புருஷன் எனக்கு இருக்கிறான், போடாடே என் பொண்டாட்டி எனக்கு, போடாடே என் புருஷன் எனக்கு இருக்கிறான், போடாடே என் பொண்டாட்டி எனக்கு. அந்த கெத்து. கையில 10 ரூபா பாக்கெட்ல காசு இருக்காது, 10 ரூபா காசு பாக்கெட்ல இருக்காது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு பெரும் பாக்கெட்டில் போவான். போன உடனே வாங்க வாங்க கை கால் அலம்பிட்டு வாங்க அப்படின்ட்டு சுட சுட வடிச்ச சோறை போட்டுட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. பார்த்தீங்களா? அவது பொண்டாட்டியா? காலையில் விடிகால 7 மணிக்கே வேலைக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு சென்னையில் மிகப்பெரிய சிட்டியில் வந்துட்டு அந்த நேரத்தில் கூட தான் குழந்தைங்களுக்கும் புருஷனுக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு தன்னுடைய தியாகத்தை வெளியே காமிச்சிக்காம இருக்கிறாளே ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மனைவி. அவ சாமி. அவ எங்கேயோ ஒரு நகைக்கடையில், எங்கேயோ ஒரு துணி கடையில், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்பில் எங்கேயோ நின்றுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக மாதம் ஒரு 10,000 ரூபா, ஒரு 12,000 ரூபா, ஒரு 15,000 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு தன்னுடைய கணவன் கையில் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாட்டில் வாரமான கொஞ்சோண்டு நல்ல சோறும் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் குழந்தைங்களுக்கும் புருஷனுக்கும் பிரித்து கொடுத்துட்டு தனக்கு இருக்குதா இல்லையான்னு கூட கேட்க நாதி இல்லாமல் உள்ளுக்குள்ள தனக்குள்ளேயே புடுங்கிக்கிட்டு என் புருஷன் சாப்பிட்டா போதும், என் மாமனார் சாப்பிட்டா போதும், என் மாமியார் சாப்பிட்டா போதும், என் குழந்தைக்கு சாப்பிட்டா போதும் நினைக்கிற அந்த பெண்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். சாமி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். எனக்கு இறைவனே மனைவியாக அமைத்தது என்பார். இன்னைக்கு பல பேருக்கு தான் பொண்டாட்டி சாமினே தெரியல, தான் புருஷன் சாமினே தெரியல. எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அடிச்சுக்கிறாங்க. அஜயோ போயிட்டாங்களே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எப்பவுமே இருக்கும்போது தெரியாது, போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற சகம் உங்களில் பாதி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய உங்கள் உறவை தயவு செய்து கொண்டாடுங்கள். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, ஏன் இன்னைக்கே சித்ரா பௌர்ணமி, தயவு செய்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால பூந்தோட்டமா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க மனசுல ஒரு பூந்தோட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய கணவனும் மனைவியும் சேர்ந்து 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் கல்யாணம் ஆனாலும் சரி, தயவு செய்து எங்க தனியா போயிட்டு வந்துருங்க. பார்த்துட்டு இருக்கவங்களும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன போறீங்களா? நான் சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. தயவு செய்து கை தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. அதனால அற்புதமான இந்த செவிவெளி செய்தியில அந்த பாட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நீங்க அடிக்கடி மறந்துடுவீங்க. அம்னீஷியா, மறக்கிற அம்னீஷியா இருக்கு. நான் எனக்கே இருக்கு. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை, அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா, இதை என்னாலும் நீயும் தான் மறுக்க முடியுமா. தந்தன்னா தந்தா நன்னா தந்தானா தந்தன்னா தந்தா நன்னா. இந்த வார்த்தை அழகா ரஜினி படத்துல ஒரு பாடல் வரும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும். அதுல வரிகள் வரும் பார்த்துருக்கீங்களா?
ஓம குச்சிக்கு எப்படி குண்டா? என்ன சத்யநாராயணன், என் அன்புக்குரிய சாய் வரவர், உங்ககிட்ட இந்த அற்புதமான கதையை சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணா தான் பொண்டாட்டியை மட்டும் நேசிங்க, புருஷனை மட்டும் நேசிங்க, மற்றதெல்லாம் யோசித்து தள்ளி வச்சு. இந்த உலகத்துல சொர்க்கம் அதுதான். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் என் பிள்ளைங்களை பார்த்து, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து, அப்பா நான் கிளம்புறப்பா, டைம் ஆயிடுச்சு பண்ணுவாங்க. ஏன் சொல்றாங்க? 1000 இருந்தாலும் அப்பா அப்புறம்தான், 1000 இருந்தாலும் அப்பா அப்புறம்தான், 1000ல் ஒன்றாக நாங்கள் இருவரும் நன்றாக, 1000ல் ஒன்றாக நாங்கள் இருவரும் நன்றாக, கணவன் மனைவி வாழ்க்கை ஒன்று நன்றே இருக்கும் என்று வாழ்ந்தோம் இங்கே, வாழ்ந்தோம் இங்கே, எங்கள் இல்லம் கோவிலப்பா, எங்கள் இல்லம் கோவிலப்பா, நேரமாச்சி போகணும் அப்பா, நேரமாச்சி போகணும் அப்பா, புருஷனுக்கு சோறு கட்டிக்கிட்டு போகணும். குருசாய் பிரசாதாலயால பிரசாதத்தை கட்டிக்கிட்டு போய் ராத்திரி 11 மணி 12 மணி வந்தாலும், ஏய் இந்தாடா, ஐயோ சாரிமா சொல்றேன், கொஞ்சமா சாப்பிட்டுதான் படுக்கிறாரு. ஐயோ நீ குறுகுறுன்னு பார்க்காத, கொடுத்து விடுறேன் சரியா? இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆனந்தம் அப்படின்னா புருஷன் முன்னாடி தனியா இருக்கிற நேரம் தான். 3வது ஆளை உள்ள விடாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல யாருமே உள்ள வரக்கூடாது. மத்தியானமே நான் சொல்லிட்டேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் உள்ள வந்தாலும் கத்தம் தான். அதே சமயத்துல யாருக்கு வேணா பஞ்சாயத்துக்கு போங்க, இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு மட்டும் தயவுசெய்து பஞ்சாயத்துக்கு போயிடாது. ஏன் தெரியுமா? நீங்க நல்லது பண்றதா உள்ள போவீங்க, கடைசியில் நீங்களே கெட்டவங்களாயிருவீங்க. அதான் அவங்க சொன்ன மாதிரி தான், முதல் நாள் படிச்சுக்கோ அடுத்த தலையை பிடிச்சி அடிச்சுக்குவாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நான் கொடுமடா. ஒரு குடிகாரங்க காலையில ஒரு கோட் அடிப்பான், மத்தியானம் ஒரு கோட் அடிப்பான், சாயங்காலம் ஒரு கோட் அடிப்பான். வீட்டுக்கு வந்தவன தான் பொண்டாட்டி என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவனுக்கு சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சு, அவன் கோட் அடிச்சதெல்லாம் இறக்கி வச்சு அவன் கூட உட்கார வச்சு, அவன் சம்பாரிச்சா தண்ணி போட்டு கூலி வேலை தான் செய்யறான், மூட்டை தூக்குற வேலை தான் செய்யறான். ஏன் அந்த வழி போகணும், அது போகணுட்டு குடும்பத்துக்காக டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறானே, அதுலேயே 300 ரூபாய் விட்டுறானே, அந்த 200 ரூபாய் எடுத்து அதுல குடும்பத்தை நடத்தி இருந்தாலும் அவன் கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு அவனையும் ஒரு குழந்தையா பார்த்துக்கிறாள். அந்த பொண்டாட்டிக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். எதற்காக நான் சொல்றேன், நான் முடிச்சுட்டு பேசுறேன். நான் இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய குடும்பங்களில் இந்த குடியினால பல குடி மோசமா போகுது. ஆனாலும் என் பெண்கள் எப்படி தெரியுமா, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டக்கூடாதியா. அவரு ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டாரு, கொஞ்சமா வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவார். நான் ஒரு லாஜிக் பார்த்தீங்களா, இல்லை ஒரு டைலாக் கொடுவாங்க, ஏங்க தயவுசெய்து டாஸ்மார்க் கடைக்கெல்லாம் போகாதீங்க. ஏம்மா அங்கெல்லாம் 4 பேர் பார்த்தாங்கன்னா மானம் போயிடும், வீட்டிலே உட்காந்து சாப்பிடுங்க. இன்னொரு வீட்டில் இருக்காரு, வேற லெவல் புருஷன், அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன உனக்கு? இவர் மட்டும் குடிகாரர் ஆகுறது இல்ல, அந்த அம்மாவையும் சேர்த்து குடிகாரியா மாத்திர டெக்னிக்குது. அதான் சொன்ன ஒரு நாள் ஒரு அம்மா போட்டு அடி செம்ம அடி அடிச்சுட்டு இருந்துச்சு, செம்ம அடி. குடிகாரனை போட்டு அடி மிதிச்சது, டப்புன்னு. ஏம்மா இந்த மிதிக்கிற அப்படின்னு. ஒரு ஃபுல்லு குடிச்சுட்டாங்க, அப்படின்னா அதுக்கேம்மா அடிக்கிறேன்னு. எப்போ எனக்கு ஆஃப் கொடுப்பாங்க, எப்போ எனக்கு ஆஃப் கொடுப்பான்? நியாயம் ஒன்று இருக்குல்ல, நான் ஆஃப் குடிக்கலாம், இவனே புல்லு குடிச்சிட்டான். இப்படியெல்லாம்
இப்படியெல்லாம் பல குடும்பத்தில் இருந்து நல்ல குடும்பம் சாய கும்பிட்டு நாங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்து உட்காந்துருக்கிற என் தங்கமான குடும்பங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு, இந்த உலகத்தில் இந்த கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ என்ன நடக்குன்னு சொல்கிறேன். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கல்யாணம் ஆகாதவர்கள், இல்லை ஏற்கனவே திருமணமாய் வாழ்க்கையில பல இன்னல்களால நொந்தவங்க, இல்ல கணவனை இழந்த மனைவியை இழந்தவங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த கதையை உட்கார்ந்து பொறுமையாக பாபா கிட்ட சேவிச்சுட்டு பாபாவை கிட்ட வேண்டிட்டு விபூதி இட்டுட்டு இந்த கதையை கேட்டு பாருங்க. சத்தியமா உங்க வாழ்க்கையில ஒரு மறு மாற்றம் நடந்தே தீரும். ஆமா, நிச்சயமா தான் சொல்றேன். ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், என் கிளாஸ்மேட்டு தான் சொன்னான், எனக்கு ஒரு லட்சியம் இருக்குடான்னா. என்னடான்னு? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னா. சேர்றா லவ் பண்ணுறான்னு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ போதாத நேரத்துக்கு போயிட்டுமே நினச்சிட்டு போய் என்னடான்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஏங்க என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சரிங்க பரவாயில்லைங்க மன்னிச்சு விட்டுருங்கன்னு. இல்லைங்க பொண்ணுக்கு கொடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்காரிக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதுக்கு பேர் லவ்வா? நான் கூப்பிட்டு நீ இதுக்கு பேர் என்ன அப்படின்னேன். இல்லை தப்பு நடந்து போச்சு, பொண்ணும் அம்மா ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படி, இந்த சமாளிக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னு. நிறைய பேர் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. காதல் என்ன சும்மா தேடியெல்லாம் அலையக்கூடாதுங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தால், நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு சரியான மேட்ச் உங்களை தானா தேடி வந்தே தீரும். அப்படி வரலினா தாத்தா எப்படி ஒரு அமாவாசைக்கு ஒரு அப்பா கிடைச்சாரோ அந்த மாதிரி எல்லாம் சிவம் பார்த்துக்குவான். எப்படி அமாவாசைக்கு ஒரு அப்பா கிடைச்சாரோ எல்லாம் சிவம் பார்த்துக்குவான். அப்படிங்கிற அற்புதமான இந்த செவிவெளி செய்தியை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய குருசாய் பிரசாதாலயாவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த செவிவெளி செய்தி கதையினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மதியமும் மாலையும் இங்கே சிறப்பு பூஜை இருக்குது. வாரம் 6 வாரம் தான். அடுத்த வாரம் இன்னும் ரொம்ப 6 வாரம் தான். கண்டிப்பாக அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான மாற்றத்துடன் நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கின்ற ஒரு தருணமாக வியாழக்கிழமை இருக்கும். சத்தியமாக இருக்கும் வியாழக்கிழமை, அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கின மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒன்று சேரலான்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த வாரம் மட்டும் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க காலை சரியாக 10லேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இங்கே பார்க்கலாம். திங்கட்கிழமை இன்னும் தாத்தா கரெக்டு தானே? சார் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஓகே தானே? ரைட் சார், டிபார்ட்மெண்ட் மாறி போய் இங்கே வந்துட்டேன். ஓகே தானே? ரைட். அதனால் காலை 10லேருந்து மதியம் 2 வரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து பாபா சார்ந்து ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். இல்லை மனமிட்டு ஏதாவது பேசுனா பேசிட்டு போகலாம். இல்லை பேசணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ சாய் அன்பர் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் பேசணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்க. காலை அது ஏன் திங்கட்கிழமை வச்சுருக்கோம்? எலெக்ஷனுக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் வைக்கவே இல்லை. எல்லோரும் திங்கட்கிழமை வாங்க. அது என்னங்கிறத அன்னைக்கு சொல்லப்படுங்கிறத சொல்லிட்டு கட்டாயம் சந்தோஷமாக நீங்கள்லாம் இருக்கணும். கட்சி அப்படிங்கிறது ஒரு பேர் தான், இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கிறதுல, ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது. மிஷினை கூட தப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கு எங்கே பலம் நரிகளும் ஓநாய்களும் நிறைந்த இந்த உலகத்தில் உண்மைக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக உண்மை வெல்லும். அது கண்டிப்பாக நம்ம எல்லா காலத்துலேயும், நான் அன்னைக்கு சொன்னதுதான், எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தர்மம் தலை தூக்க கிருஷ்ண பரமாத்மா ஏதேனும் ஒரு ரூபத்தில் வருவார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, அன்பு காட்டுவதில் அல்லாவாக, இரக்கம் காட்டுவதில் இயேசுவாக, உண்மையாக இருப்பதில் ஷிரடி சாயாக, அவருடைய சேவகனாக
உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இந்த குரு சாய்ராம் இருப்பேன்னு சொல்லிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து வருகின்ற ஒவ்வொருத்தருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். எப்போவுமே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நான் திட்டத்தட்ட 2007 இப்போ வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு கோவில் கட்டுறது கிடையாது. என்கிட்ட நெருங்கி பலருக்கு தெரியும். எல்லா கோவில் கட்டுவதற்கும் ஒரு கருவியாக மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். உங்கள் வீடும் ஒரு கோவிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் கருவியாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்கணும். நீங்கள் போய் படுத்து தூங்கினாக்கா அப்படி தூங்கும்போது உங்கள் குரல் கேட்கணும். ஒரு வார்த்தையாவது கேட்கணும். இப்படி படுத்து தூங்கும்போது குரு சாய்ராம் அப்பா பேசுகிற ஒரு வார்த்தையாச்சும் கேட்டுச்சுன்னா உங்கள் ஹார்ட்டில் நான் இருக்கேன்னு நிச்சயம். நான் இன்னும் உள்ள வரலன்னு அர்த்தம். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சரியா? அதனால ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்ற, புலம்பாதீங்க, அரைச்ச மாவை அரைக்காதீங்க. உங்க தோல்வி என்ன தெரியுமா தொடங்குது? நீங்க திரும்ப 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 உங்க பிரச்சனையே தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் காலையிலேயே சொல்லிட்டேன், நம்பிக்கை இருக்கிறவங்க உங்க ப்ராப்ளத்தை பேச மாட்டாங்க. அவருக்கு தெரியாதா உங்க ப்ராப்ளம் என்னன்னு? என் ப்ராப்ளத்தை உட்காந்து சொல்லட்டுமா? சாயப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சாயப்பா எனக்கு இது பிரச்சனை அப்படி சொல்லு இல்லையா? லவ், எங்கால் சாய் என்னை காப்பாற்றுவாருங்கிற லவ் வேணும். அந்த லவ் இங்கிருந்து உள்ள இருந்து வரணும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பெருமையான வாழ்க்கையை கொடுப்பாருங்கிற பொறுமை வேணும். அதெல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறீங்களா அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு சொல்ல வேண்டாம். நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்களா? ஏதோ ஒரு சூழலில் உங்கள் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கா, உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா, ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க. பல தடவை தலைப்பார் அடிச்சுக்கிறேன். இந்த ராத்திரியில் ஃபோனை பார்க்காதீங்க. ஏன்? சைத்தான் அதில் உட்காந்துருக்கிறான். உங்கள் எண்ணத்தில் ஏன் பாபா வரமாட்டேங்கிறாரு? ஏன்னா நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஃபோன் எடுக்கிறீங்க, ராத்திரி தூக்கம் வரலைன்னா அதை பார்க்குறீங்க. இதை பார்த்தா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கீங்கன்னு தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா இல்லையா? நான் சொன்ன கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் ஏற்றுக்கோங்களேன், வாழ்க்கை இனிக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேணான்னு சொல்லலை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஏது பார்க்குறீங்க, எத்தனை மணி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடிமையாயிராதீங்க. நீங்கள் இதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை நாளைக்கு இதை விட கொடுமையாக அடிமையாயிருவான். இப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க செல்ஃபோன் வச்சுக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா? இது செல்ஃபோன் குடும்பம். வாருங்கள் செல்லலாம் செல்ஃபோன் குடும்பத்தில். அம்மாவிற்கு மதிப்பு கிடையாது, அப்பாவிற்கு மதிப்பு கிடையாது, தாத்தாவிற்கு மதிப்பு கிடையாது, பாட்டிக்கு மதிப்பு கிடையாது, பிறக்க போகிற பிள்ளைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. செல்லரிச்சு போகிற குடும்பம். அம்மா பொய் சொல்லல. உண்மையை புரிந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க செல்போனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க. உங்க செல்போனுக்கு பேர் நீங்களே. இது வந்து சாமியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவர் தான் பாபா, செல்போன் தான் பாபா. என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்க, தப்பு பார்ப்பீங்க, தப்பு ஐயோ கண்ணு குத்திரும், தப்பு கண்ணு குத்திரும். தோணுதா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கற்பனைக்கு நினைக்கிறேன். உண்மையாலுமே வச்சு கண்ணை குத்துன எப்படி இருக்கும்? நீங்க தப்பா பார்த்தீங்கன்னா கண்ணை குத்து சொயின்னு கண்ணை குத்தி பாருங்களேன். அந்த செல்போன் விற்கணும், நான் தான் உங்க எல்லாத்துக்கும் வாங்கி தருவேன். கண்ணை குத்தும் செல்போன். நான் செல்போன் பார்க்க வேணான்னு சொல்ல, நீங்க என்னத்தை பார்க்குறீங்க, விடிய ஏன் பார்க்குறீங்கன்னு தான் கேட்குறேன். நான் காலையிலே சொல்லிட்டேன், நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். அழகா சத்யநாராயணோட வீட்டில் சொன்னாங்க, அவங்க இன்னைக்கு வரல போல பாவம். அவங்க வீட்டில் சொன்னாங்க, காலை 8:30 மணிக்கெல்லாம். உண்மைதான், காலை நான் என் கிளாஸ்லேயே சொல்லுவேன், காலை 8:30 மணி 9 சாப்பிட்ருங்க, மத்தியானம் 1:30 சாப்பிட்டுங்க, சாயங்காலம் 8:30 சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் இருக்கிற இடத்துலயே இருக்கும், உங்க மூளை இருக்கிற இடத்துலயே இருக்கும், உங்கள் குடல் இருக்கிற இடத்துலயே இருக்கும். நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? மூளை குடலுக்கு வந்துடும், குடலு கிட்னிக்கு போயிடும், கிட்னி மேரி மூளைக்கு வந்துடும். புரிஞ்சா? ஆலயம், ஆன்மா லயிக்கிற இந்த இடத்திற்கு உள்ளே சென்று இறைவனை பார்க்கலாம்.
உங்கள் உடம்புக்குள்ள நீங்கள் சாமியை பார்க்கலாம், தெரியுமா? நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமி எங்க, சாமி எங்க, சாமி எங்கன்னு கேட்காதீங்க. ஆலயம் உள்ளே இருக்கிற சுவாமியை நீங்கள் பார்க்க முடியும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அதனால அற்புதமான என் சாய் பிள்ளைங்க கிட்ட நான் ஏதாவது ரொம்ப உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேன்னா இல்லை தானே? அப்போ ஐ லவ் யூ தானே? அது ஐ லவ் யூ சொல்லுங்க. சத்தமா 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 சத்தமா. சூப்பர். இது 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐ லவ் யூ இருக்கணும். அதுக்கு மேல ஐ மிஸ் யூ. கரெக்டு தானே? என்ன இன்னும் பரபரப்பாயிருவோம்லம்மா? நல்ல காலம் பிறந்துருச்சு, எல்லோருக்கும் நல்லதொரு மாற்றம் நடந்துடுச்சு. நீ என்ன தரமா? உனக்கு போலி போகும்போது தர இல்லையோ உத்து உத்துப்பா. இங்கே ஒப்புட்டு இருக்குதான், மத்தியானம் சாப்பிட்டா அப்படி மறுபடியும் கிடைக்குமான்னு அதையே நீ நினைக்காதம்மா. நான் அப்பயே சொல்லிட்டேன், ஒப்புட்டு தரேன்னு சொல்லிட்டேன். சாமர்த்தியா. எல்லோருக்கும் சந்தோஷம். இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. குருசாய் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதில் நான் எப்பொழுதும் இருக்கேன். இன்னைக்கு இந்த ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு அன்பு மகள் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள். அதனால எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிச்சிடலாம். சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே மகேஸ்வரி. வாங்க அப்படியே மகேஸ்வரி பழத்தை கைத்தல் கொடுத்துருவான். எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருங்க சத்தமா. அவருக்கு பர்த்டே. ஞானசேகரன் வாங்க, ஞானசேகரனுக்கு பர்த்டே. நாளைக்கு மே 1 அவருக்கு பர்த்டே, ஞானசேகரனுக்கு பர்த்டே, மகேஸ்வரிக்கு பர்த்டே. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். ஞானசேகரனுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், மகேஸ்வரிக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா வளர்ந்த கைத்தல் கொடுத்துருங்க. ஏம்மா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுமா? எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, தலைக்கு மேலே இப்படி தூக்காதம்மா, சரிங்களா? மகேஸ்வரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அப்பாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாளாக ஒரு ஆசை, சீரடிலேருந்தே ஆசை. சீரடி போகும்போது இருந்து அப்பா உனக்கு வாங்கி தரணுப்பா, உங்களுக்கு வாங்கி தரணுப்பான்னு அது என்னமோ சுவாமி இன்னைக்கு போட்டுக்க சொல்லி உத்தரவு கொடுத்ததுனால அப்புறம் மகேஸ்வரி பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஷர்ட்டு பேண்ட் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையாலுமே அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஓட்டோ ஷர்ட்டு ஓட்டோ பேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓட்டுறனா? ஓட்டோ ஷர்ட்டு ஓட்டோ பேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓட்டுறனா? ஓட்டோ ஷர்ட்டு ஓட்டோ பேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓட்டுறனாமா? ரைட், சார், நல்லதுக்காக ஓட்டுறோமா, அவ்வளோதாம்மா. அதனால் இந்த மாதிரி அன்பு, இந்த சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. எனக்கு யாராவது சாப்பிட கொண்டாந்து கொடுக்கும்போது கூட சுவாமி அவங்க மனசுக்குள்ளே போய் கொடுக்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சப்பாத்தி கொடுத்த மகளாக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி கொண்டாந்தவங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சாமிர்தம் கொண்டாந்தவங்களாக இருந்தாலும் சரி, என்ன அவங்களுக்கு பால் பவுடர் கொண்டாந்தவங்களாக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் தோணுதோ, போலி கொண்டு இருந்தாலும் சரி, போலி இல்லாத என் பிள்ளைகள் போலி கொண்டாந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற மாதிரி பாபா கிட்ட நான் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம். எங்கோ வேலூர்லேருந்து அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுக்குற எங்கள் அத்தையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம், ஒரு தருணம். காட்டிலேருந்து அதை பறிச்சுட்டு வந்து இதை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் சரி, அள்ளி கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அந்த கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் லவ். அதுக்கு பேர் தான் லவ். அந்த லவ் வேணும். அந்த லவ் எப்பவுமே பியூராக இருக்கும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த லவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரையும் நேசிங்க. நம்ம வாழ்க்கையில் சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும். யாரையும் பகைச்சிக்காதீங்க, யாரையும் குறையா பேசாதீங்க. குறை இருந்தால் நிறையா மாற்றுவதற்கு செயலை செயல்படுத்துங்கள். எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று மட்டும்தான். ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலி அதிகமாக இருக்கும், ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும், பெயின் அதிகமாக கொடுப்பான். அதே சமயத்தில் வலிமை அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப அன்பானவங்களாக இருந்தோம் அப்படின்னா பெயின் அதிகமாக வரும், வலிகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை விட வலிமை அதிகமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களில் கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள், நீங்களும் கொண்டாடுங்க. எங்கள் மகளா, அம்மா நாளைக்கு என்னம்மா வீட்டுக்காரருக்கு என்னம்மா ட்ரீட்டு? மாலா
ஒன்றும் தெரியல, அப்பா சொன்னால் செய்யலாம். ரைட், இருக்கட்டும். சந்தோஷம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஆல் த பெஸ்ட். 100 வருஷம் வாழணும். அப்பவும் இதே மாதிரி செவிவெளி செய்திக்கு வந்து உட்காரணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள் 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 ராமா. தேங்க்யூ. உட்காந்துக்கோங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எப்பவுமே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்க மைண்ட்ல பாசிட்டிவ் மட்டும் வைங்க, நல்ல எண்ணத்தை மட்டும் வைங்க, பார்க்கிற பார்வையில நல்லது மட்டும் வைங்க. வக்கர புத்தி இல்லாம இருந்து பாருங்க. பேசுற வார்த்தைகள்ல உண்மையை வச்சு பாருங்க. நீங்க எங்க போனாலும் நேர் பார்வையோட இருங்க. நீங்க செய்யற காரியத்துல நல்லது மட்டும் நினைச்சு பாருங்க. எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி 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 தான். என் அனுபவத்துல சொல்றேன், என் அனுபவத்தில். அதனால ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சித்ரா பௌர்ணமிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாத்தா அவ்வா அவங்க கிட்டலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம். உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்க வீட்லயோ யார் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அத்தனை ஆண்டுகள், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல டிவோர்ஸுங்கிறாங்க. சரிங்களா? காப்பி கொடுத்துக்கலாம் டிவோர்ஸ் இல்லையா? கோயம்புத்தூர்ல காப்பி கேட்டாராம், வீட்டுக்காரரு காப்பி கேட்டாராம், காப்பி கொண்டாந்து கொடுத்ததுக்கு டிவோர்ஸ்ட்டாங்க. காப்பி போட சொன்னதுக்கு டிவோர்ஸ். நல்லா இருக்குது, பயங்கரமா இருக்குது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த பதிவு பார்த்தோன்னே நிறைய பேர் எங்க வீட்டுக்காரருக்கு காப்பி கேட்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தால் இந்த பதிவை பார்ப்பவர்கள் இன்னும் அன்பு அந்யோன்யமாக மாறட்டும் என்று சொல்லிட்டு, என்னுடைய அன்பு மகள்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அப்பா அவங்கள வந்து பார்த்தா போதும்பா, ஹாப்பி ஆயிடுறப்பா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை சந்தோஷம். சாய்ராம்லாம் இன்றைக்கி வந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நாள் அவங்க வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கணும். இசை ஆசிரியருடைய பாடல் ரொம்ப அற்புதம். வெளியே நிற்கிற என்னுடைய சாய் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நேரமானாலும் பரவாயில்ல, இந்த அப்பாவை வந்து பார்த்துட்டு போகணுன்னு இருக்கிற என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். அவ்வாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரில, அந்த அம்மாவுக்கெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரில, மகாலட்சுமி அம்மாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரில, சத்யநாராயணன், இந்த உறவுகளை எல்லாம் பார்க்கும்போது பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணுதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த குருசாய் பிரசாதாலயால் இன்னும் இவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை அவங்க முன்னால் நிச்சயமாக நான் பெரிய அளவில் ஜெயிப்பேன். ஜெயிக்கும்போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது, சின்ன வயசுலேருந்தே ஆசை. அது இயற்கையிலே வந்தது. இந்த இயற்கை எனக்கு கொடுத்தது வரமான்னு தெரியாது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். இதை எப்படியாவது உருவாக்கணும். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். யாரையும் மூஞ்சி காட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறிப்பாக கோழி மூட்டக்கூடாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோழி மூட்டக்கூடாது. அதுதான் மோசமான குணம். அதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாரும் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த யாராவது ஒரு ஐடியா இருந்தால் என்கிட்ட கொடுங்க. அதை எப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை செயல்படுத்துவோம். இந்த உலகத்தில் என்னென்னமோ திட்டம் வந்துருச்சு. எல்லோரையும் நேசிக்க வைக்கிற, நான் நேசிக்கிறதுங்கிறது தன்னலம் இல்லாத சேவையை சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே இவங்க வேற மாதிரி, ஐயோ குருசாயிரம் எல்லாத்தையும் லவ் பண்ண சொல்கிறேன் அப்படி மாதிரி போயிடக்கூடாது. இந்த ஒரு சிலர் இருக்கிறவங்க குண்டக்கம் மண்டக்கம் நினைக்கிறவங்க, அது இல்லை. நான் சொல்கிறது நேர்மறையான அன்பு, நேர்மறையான பாசம். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த அன்புகளும் பாசங்களும் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு சுவாமி கொடுத்துருக்காருன்னா இப்போ உங்களுக்கு கொடுப்பார்ல, அப்போ என்னோட நீங்கள் பயணம் பண்ணலாம்ல. கண்டிப்பாக. இந்த குழந்தை வந்து உட்காந்துருக்கான் ஜாலியாக, வந்து இந்த வயசில் ஜாலியாக வெளியே சுற்றுற இந்த தம்பி இளைஞன் வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, இந்த இளைஞருக்கு இன்னைக்கு பாபா கொடுத்துருக்காருன்னா மெசேஜ். அப்போது நான் இன்று ஒரு கருவியாக என் குழந்தையை உருவாக்குவதற்கு இன்னைக்கு பாபா எனக்கு போட்ட பிச்சை. அந்த பையன் நாளைக்கு நல்லா இருந்தானா, ஒருத்தர் இருக்காருயா பேசினாரியா, மாற்றம் கிடைச்சதுயா. தாத்தா இருக்காரு, அவர் பேச பார்த்துருக்கேன், மாற்றம் கிடைச்சிருக்கு. என் உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கு. என் மனசுல வலி இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எனக்கு கோபம் சட்டுன்னு வந்தாலும் அடுத்த நிமிஷம் போகிற ஒரு சக்தி எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஆமாவா இல்லையா? நான் இங்கே வெளியே சாப்பிட வரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க உள்ள கோயிலில் உட்காந்துட்டாங்கன்னா, 6:30 மணி பூஜையில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும்.
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நானே சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு, சுவாமி வர்றவங்களுடைய மனசுக்குள்ள உள்ள போய் உடல் நலம் மனநலம் சரி செய்து முதல்ல அவங்கள உள்ள அழைச்சிட்டு வந்து செவிவெளி செய்தி கதையில உட்கார வைங்க பாபான்னு கேட்கிறேன். ஏன்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி எங்க இருக்கும்? உங்களுக்குள்ளதானே இருக்கும். பீஸ்ஃபுல்லே இல்லைங்க, பீஸ்ஃபுல்லே இல்லைங்க. டென்ஷனா இருக்குது, டென்ஷனா இருக்குது. ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கூல் ஆயிடுவேன். அப்புறம் மறுபடியும் கதை 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 கதை, அப்புறம் மறுபடியும் கூல், அப்புறம் மறுபடியும் கதை 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 குது 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 குது, அப்புறம் மறுபடியும் கதை 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 குது 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 கதை கதை குது குது குது. பாடி என்ன ஆகுது? இந்த பாடியை சொல்லாது, உடனே வைத்திய பார்க்கணும். கதகதா குதுகுது தான். ஒரு மனிதன் கோபப்பட்டால் அவன் உடம்புல எல்லா பார்ட்ஸும் பாதிக்கப்படும். லவ் பண்ணா அப்படியே உள்ள அப்படியே மலர்களே மலர்களே அப்படியே ஆமா, ப்ராமிஸ் ப்ராமிஸ். நீங்க எல்லாரையும் நேசிச்ச ஒரு இதயமா வாழ்ந்து பாருங்க. யாரை பார்த்தாலும் சிரிங்க, எவ்வளவு நேரமானாலும் நீங்க சிரிங்க. யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்கோம், திட்டுவோம், எப்படா முடிப்ப திங்கணும்டா நாங்க அப்படின்னு உட்காந்துருப்பான். ஒருத்தன் உட்காந்துருப்பான், ஒருத்தங்க உட்காந்துருப்பான், இப்படி உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான், உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துட்டு சீக்கிரம் போடு, சீக்கிரம் முடிக்காடு, சீக்கிராடு. ஒருத்தன் சொல்லுவான், இந்த கூட்டத்தில் ஒருத்தன் சொல்லுவான், ஆனால் அவனுக்கு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஐ லவ் யூ தாங்க. நீ என்ன திட்டினாலும் திட்டிக்கோ, என் பேச்சை கேட்டுட்டு திட்டிக்கோ. வயிற்றுக்குள்ள பூவா போனா அப்புறம் ஜாலி தான். இந்த வயிற்று பசி எடுக்கும் போது ஒரு கோவம் வரும் பாருங்க, எது கத்துறானே தெரியாது. என்னடா பேசுற? அதுதான் மத்தியானம் நடந்துச்சு. வேற லெவல் டிரைவர், சூப்பர். கடவுளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் குழந்தை அங்கிருந்து வரா, என் குழந்தை நானும் இந்த கடிகாரத்தை மாட்டாதீங்க எதுக்கு மாற்றீங்க? எல்லாரும் கடிகாரம் உள்ளே பாக்குறடா. இல்ல, கடிகாரம் உள்ள பார்க்காதீங்க, என் இதயத்தை பாருங்க. உங்களுக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நின்றுட்டு இருக்கிறேன், மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு நாள் யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்னா, நீ உட்காந்துருக்கவங்களா இப்படி உட்காந்துருக்கீங்களா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த குருசாய் மாதிரியே யாராவது ஒருத்தங்க வந்து இங்கே பேசுவாங்களா, எனக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா, நான் கீழே உட்காந்து உங்களை மாதிரி வேடிக்கை பார்ப்பேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மூணுமே நடக்காதா? கடைசிக்கு நான் தானா? எனக்கு அப்ப ரெஸ்டே இல்லையா சத்யநாராயணன்? இதெல்லாம் பரவாயில்ல நீனா, இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப நான் முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும் பாருங்க. சிவராத்திரி தூக்கம் போச்சு சத்யநாராயணன். சிவராத்திரி இதுல எங்க நைனா என்னை பார்த்து ஒரு டைலாக் கூட இருப்பாருங்க. கரெக்டா நான் கிளம்பும் போது, சாயப்பா நீங்க இங்கே தங்கிருங்க, வேற லெவல் அல்டிமேட். நான் தாத்தா கிட்ட போய் சொல்லுவேன், தாத்தா நான் இன்னைக்கு 10:30 மணிக்குள்ள போயிடுறேன். இந்த தாத்தா என்ன தெரியுமா சொல்லுவாரு, உங்களை எல்லாரும் விட்டாதானே நீங்க போவீங்க, யாரும் விட மாட்டாங்களே. எங்க அம்மா எப்படி தெரியுமா, எங்க அம்மா வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு சுத்தி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தா ஒண்ணும் முடியாது, பார்க்கற வரைக்கும் பார்த்துட்டு மேல போயிடுவாங்க. மேல போயிருப்பாங்க. யார் எப்படியா
நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்தாலும் சரி, 3 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உட்காந்துருப்பேன். குறிப்பிட்ட நேரம் உட்காந்துருப்பேன். நான் பாட்டுக்கு உள்ள போவேன், டைனிங் டேபிள்ல சோத்த போடுவேன், படக்கு 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 படக்குன்னு சாப்பிடுவேன். அது அன்பு சொல்றேன், வேற லெவலா இருக்கும். அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, கரெக்டா 10:30 பக்கத்துல வந்துடும். உடனே இங்க சிக்னல் 2 பேர் பேசிக்குவாங்க. கலா வந்து சங்கீதா கட்டியும், சங்கீதா கலா கட்டியும் அப்படி எழுதிச்சு. டைம் வச்சு அப்பாட்ட சொல்லுவான், அப்பா அப்பா இன்னும் உத்தரவு கொடுக்கல, அப்பா கிணி கேட்டியா, அப்பா உத்தரவு கொடுக்கல. இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, நான் போலாமா வேண்டாமா அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. இதுல ஒரு அம்மா இருக்குது பார்த்திருக்கியாம்மா, அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணும், அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணும், தாயப்பா வாட்சே இல்லை அப்படிதான் பேசும். டைம் ஆச்சு போயிட்டு இருக்குமா, நேரா நிக்க தெரியாது அவங்க அப்படி. அதை விட ஹைலைட் அவனை சொல்லட்டுமா, எது நடந்தாலும் என்ன இப்படியே பார்த்து இப்படி பார்த்துட்டு இருப்போம். எங்க 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 செல்லதுரை எங்க செல்லதுரை நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு செல்லதுரை வேற லெவல், செல்லதுரை செம்மையா இருக்கும். சாதாரணமா நான் இங்கெல்லாம் இவ்வளவு வேலை நடக்குதுல்ல, ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்லட்டுமா, ஒரு 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. நான் செவி வெளி செய்தி சீரியஸா பேசிட்டு இருப்பேன், இப்படி உட்காந்துருப்பாங்க பக்கத்துல, காதுகிட்ட போய் யாரு நைனாவும் குட்டியம்மாவும் இதையெல்லாம் தாண்டி என் பொண்ணு மலர்விழி ஒன்று இருக்குது. அது சாயங்காலம் தான் வந்துச்சு. வந்த உடனே ஃபுல் டயர்டு, அது படுத்தா போதுன்னு இருக்குது. அது இப்பவே பெட்டு போட்டு கொடுத்தா 4 நாளைக்கு தூங்கும். அது வேற விஷயம். அது போகும்போது ஒரு டைலாக் கொடுப்பாரு எங்க பொண்ணு, அழகா சொல்லும், அப்பா உங்களோடய நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன். அதுல ஒரு அன்பு இருக்குமா, கார்லயும் நீ விட மாட்டியாடாமா, சூப்பர்மா வேற லெவல் ராணி அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். இன்னொருத்தவங்க பத்தி சொல்றேன், அவ்வளவுதான், முடிச்சிடுறேன். அம்மா முடிச்சிடுறேன். இல்ல அந்த பொண்ணு ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் வராது. நான் ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறேன். அந்த பொண்ணு எப்போயாவது வரும், ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் வராது. அது ஏதோ அந்த மாதிரி வேலை இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நான் போனோம். அந்த சொல்லுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா இங்கேயே வந்து உட்காந்துக்கோங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க, கூடவே இருங்க. எப்படி நாங்கள் வெயிலில் வந்து வேர்த்து விறுவிறுக்கு அன்னதானம் போட்டுட்டு நாங்கள் சோறத்துக்கு 3-3:30 மணி ஆகும். இவங்க நல்லா ஃபுல் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. நாங்கள் அப்படியே போய் சாப்பிடாம வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணுமா. என்னம்மா பண்ணணும்னா, நீங்கள் வந்து சாயங்காலம் வரைக்கும் எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஆமாம், அதெல்லாம் இல்லை. அது யாரு தெரியுமா, தான் அங்கே உட்காந்துருக்குது அந்த பொண்ணு தான், மோகனா தான். ஆனால் மோகனாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எப்படி தெரியுமா, வேற லெவல். மௌனமாகவே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சாதிச்சிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சத்யநாராயணன். இது எல்லாத்த விட இது எல்லாம் வியாழக்கிழமை மட்டும் பயங்கரமா ஒரு தட்டுன்னு சத்தம் வரும். சத்தம்னா சாதாரண சத்தம் இல்லை, சத்தம் பயங்கரமா வரும். எங்க அன்புக்குரிய டிரைவர்கிட்ட சத்தம் வரும்.
அன்னைக்கு பதில் வேற லெவல்ல இருக்கும் அவருடைய சவுண்டு. மற்ற நாள் டிரைவர் இப்படிலாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியாது. டிரைவர் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறத வியாழக்கிழமை தான் நான் கண்டுபிடிச்சேன். இல்லைம்மா நிஜமாதான் அவர் எப்பவுமே அமைதியாக இருப்பார். ஆனால் வியாழக்கிழமையில மட்டும் இந்த மனிதன் படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி மாறிடுறாரு. இல்லை ஒன்றும் பண்ணல, சூப்பராக இருக்குன்னு சொல்ல வரேன். ஆமாம், இது மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் சத்யநாராயணன் என் நிலைமையை பார்த்தீங்களா, எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா. ஞாபகம் வைக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க, வச்சு குத்துறாங்க. அங்கே உள்ள ஒரு அம்மா இருக்குது, அங்கே அம்மா போயிருச்சா, அதுக்கு பேர் லலிதா அம்மான்னு. அது சமைக்கும் பாருங்க, மெதுவாக அப்படி வரும். சாயப்பா என்ன சமையல் வேணும்? இருமா கொஞ்ச நேரம் பாபாட்ட கேட்டு சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிரும், மறுபடியும் அதே மாதிரி மறுபடியும். அந்த அம்மா போயிருச்சா, பல உள்ளதான் இருக்குது. அதுப்பா இன்னைக்கு பல்லு வலி, அதனாலதான் உள்ள இருக்குது. இல்லை வேணாம் விடுங்க, வேணாம் அம்மா இன்னைக்கு வேணாமா. அந்த அம்மா வேற யாருமா காமிச்சிக்கிட்டு. அதில் ஒரு ஹைலைட் இருக்கும் பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், இப்படி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு அந்த இடத்துல என்னால முடியாது. எல்லாத்தோட ஹைலைட் எங்க அவ்வா தான். நான் சாப்பிட்டு முடிக்கும் போது இப்படி எங்க அவ்வா இப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. தப்புன்னு ஏந்திச்சு நான் போய் கை கழுவக்கூடாதுமா, கை கழுவக்கூடாது. ஒரு தட்டையும் ஒரு இதுவும் வந்து கொடுப்பாங்க, கப்பு கொண்டாந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. எனக்கு ஒரு நாள் அப்படியே மனசு ஆயிடுச்சு. அவங்க என்ன அப்படியே சொன்னோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் தான் கை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுப்பேன்னு சொல்லும்போது நான் அப்படியே மனசு வார்த்தை. அதுக்கப்புறம் என் மருமக சௌமியா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தனை உறவுகள், இந்த பாசமான உறவுகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது சென்ட்டே தேவையில்லை, ஒரு துண்டு பேசும். சென்ட்டே தேவையில்லை, ஒரு துண்டு பேசும். அப்படி வச்சு இப்படிங்க அவ்வளோதான். எத்தனை முறை எடுத்தாலும் நெட்டி வரும். ஆமாம், அந்த அம்மா அடிக்கடி வேணும்னே வந்து அது என்ன பண்ணும், யாராவது பகையாளி யாராவது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா துண்டை கொண்டாந்து இப்படின்னா போதும். வணக்கம்மா. உள்ள என்னம்மா செஞ்சுட்டீங்களாம்மா? என்னதுமா? அடை தோசை. நல்லா இருக்குது தானே? நான் சொன்னேன் இந்த அம்மா தான் அந்த அம்மா. நான் இப்படிதான் வருவான். அன்பு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு வேதனை இருந்தாலும் தன் கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு வியாழக்கிழமை வரும்போது என் பக்கத்தில் வந்து சிரிச்ச முகத்தோடு வந்து இருந்துட்டு இவங்க இருக்கவங்களோட அன்பாக இருக்கிற அந்த காட்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு இதுக்காக, ஒரு நகைச்சுவைக்காகன்னு கிடையாது. இந்த அன்பினால் என்னெல்லாம் இங்கே நடக்குதுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நிறைய பேர் குருசாயப்பா கூட நான் இருக்க முடியலேன்னு வருத்தப்படுறீங்க. எங்கேயோ ஒரு வேலை செய்கிற இடத்துல வீட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்க. கவலையப்படாதீங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இப்போ வரைக்கும், எப்போ அன்னைக்கு உங்கள் கல்யாண நாளதுமா மாலை போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக என்னுடைய பிரார்த்தனை எப்பொழுது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த உலகமே அன்பால் நிறைஞ்சது. ஹாப்பியாக இருங்க. எல்லாத்த விட இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாய் பவர் பஜ்லு, சாய் பவர் அண்ண தங்கமே இல்லை அண்ணு சாமி, அண்ணு தங்கம் பசிக்குதா சாப்பிட்டீங்களா? சரி வச்சேன் கூச்சம். அவனை விட்டு நன்றி உள்ள விசுவாசி இல்லை. விசுவாசியை நம்ம மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில விசுவாசியை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால ஒவ்வொருத்தங்க வந்தால் 2வது இதயம்னு சொல்லுவேன். என் அன்பு மகளை வந்து 2வது இதயம்னு சொல்லுவேன். அதனால நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. அந்த வயதான அம்மா எல்லாம் வந்து உட்காரும்போது சாமியே வந்து உட்காந்துருக்க மாதிரி தான். நீங்கள் எல்லாம் உண்மையானுமே எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கார். இன்னும் நிறைய நல்லது பண்ணணும். கண்டிப்பாக
சத்யநாராயண் ஜெயிப்போம், ஜெயிப்போம். நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு நாம ஜெயிப்போம். உலகத்துல யாரும் செய்யாததை குருசாய் பிரசாதாலயால இருக்கிற குருசாய்ராம் செய்வான். எத்தனை அவமானம், எத்தனை வேதனை, எத்தனை பேச்சு, எத்தனை விதமான சூழ்ச்சியாக இருந்தாலும் குருசாய்ராம் செய்வான். வெறி வெறி, நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், வெறி ரத்தத்திலே ஊறுறது. ஒரு நாள் உட்கார்ந்து பார்க்கிற உங்களுக்கு அப்படின்னா பாபா உள்ளுக்குள்ள இறங்கி 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 சொல்லும் போது ஒரு வெறி, என் பிள்ளைய காப்பாற்றணும், என் பிள்ளைய காப்பாற்றணும், என் பிள்ளைய காப்பாற்றணும், வெறி 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 வெறி. காப்பாற்றணும்டா, என் பிள்ளைய காப்பாற்ற. பணம் என்னையா, பணம் 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 கொட்டுயா. ஒரு நாள் இந்த குபேரனுக்கு கொட்டும், கொட்டு அன்னைக்கு நான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். அன்னைக்கு பாத்திரம் இருந்து பிச்சை போடுவேன்டா, பிச்சை போடுவேன். யாரால் எல்லாரும் பெக்கர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாரும் பிச்சை பாத்திரம் இருந்து. யாரா போடுவாங்களா, போடுவாங்களா, போடுவாங்க. நான் போடுவேன். இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிச்சைக்காரர் போடுகிறார், நான் வாங்கி போடுறேன், அவ்வளவுதான். அது நடக்கணும், அது நடக்கணும். நம்ம கிட்ட பவர் அப்படின்னு ஒன்று கிடையாது, நம்ம அரசியலில் கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தில் பாபாங்கிற பவர் நம்ம கிட்ட இருக்கிறார். அதனால எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. வரட்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை, வர திங்கக்கிழமை 4ஆம் தேதி, என்ன நாள்? மே 4. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்திப்போம். மேலான நாளாக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய இனிய இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? யாராவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னையோட பொசிக்கிடுங்க. உங்கள் தப்பை இன்னையோட பொசிக்கிட்டு ஹாப்பியாக நைட் வீட்டுக்கு போங்க, ஒரு கற்பூரத்தை பற்ற வைங்க. சுவாமி தெரிஞ்சோ தெரியாமலே தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுங்க. குருசாய்ராம் உங்களுக்காக சத்தியமாக கடைசி மூச்சு வரைக்கும் உங்களோட இருப்பேன், அதில் மாற்றமே கிடையாது. சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரசாதம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது, இங்கே இருக்கவங்க சொல்லக்கூடாது. கரெக்டாக சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு தரேன். எனக்கு கூட இருக்கிற ஆளுங்க சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். புதுசாக வந்திருக்கவங்க நீ சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு தரேன். இன்னைக்கு என்ன பிரசாதமாக இருக்கும்? கிடையாது கிடையாது சொன்னா பரிசு கொடுக்குறேன். இல்லை பூரி இல்லை, வெண்பம் இல்லை, இட்லி உப்புமா இல்லை. ஒரு வாட்டி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க சொல்லக்கூடாது. பருப்பு ஒப்புட்டு இல்லை, பருப்பு ஒப்புட்டு இருக்கேன், அது எங்களுக்கு வச்சுக்கிறேன் தரேன். யாராவது வெளியே சொல்ல முடியுமா இன்னைக்கு என்ன பிரசாதம்னு? போய் உடனே பிரசாதம் திறந்து பார்த்து சொல்லக்கூடாது, அவ்வளோத்தான் சொல்லிட்டேன். சொல்லிட்டுமா? தயிர் சாதம் இல்லைடா தங்கம், இல்லை இல்லை, தாளிச்ச சாப்பாடு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? தாளிச்ச சாப்பாடு. யாரை தாளிக்கிறதுக்காக இந்த சாப்பாடு தெரியுமா? இன்னைக்கு வச்சு எல்லாத்தையும் தாளிச்சுட்டு தான் நினைச்சுக்கிறேன், இன்க்ளூடிங் மீ. ரொம்ப நேரம் பேசி பேசி வச்சு தாளிச்சுட்டார் அப்படின்ட்டு தாளிச்ச சாப்பாடு இன்னைக்கு பாபா பிரசாதம் முதல் முறையாக கேட்டிருக்கார். சுவாமிக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிட்டு நம்ம பிரசாதத்தை கொண்டு வந்து சொல்லிடுவோம். ஓம் சாய்ராம். அற்புதமான இந்த செவிவெளி செய்தி பார்த்தவங்க எல்லாருக்கும் கோடான கோடி ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.